அன்மியூட் பண்ணுங்க, அன்மியூட் பண்ணுங்க. Greetings to all. அனைவருக்கும் வணக்கம். இன்று திங்கட்கிழமை 22ஆம் தேதி மார்கழி மாதம் 2025ஆம் ஆண்டு. பிரித்தானிய நேரம் இரவு 8 மணி. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கின்றோம். தினமும் பிரித்தானிய நேரம் காலை 9 மணிக்கும் 10 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். ஐரோப்பிய நேரம் காலை 10 மணிக்கும் மதியம் 12 மணிக்கும் இரவு 9 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். மற்ற நாடுகளில் இருந்து இணைந்து கொள்பவர்கள் பிரித்தானிய நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இத்தியான நிகழ்ச்சி PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி, யூத் தமிழ் டிவி ஜெர்மன் ஆகிய அமைப்பினரின் அனுசரணையுடன் இடம்பெறுகின்றது. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று கூறி இன்றைய நிகழ்வுகளாக முதலில் தியானம் இடம்பெறும். இதனை திருமதி தமயந்தி சிங்காரவடிவு அம்மா அவர்கள் வழிநடத்தி வைப்பார்கள். பிரபஞ்ச நன்றியையும் அவரே கூறி வைப்பார். அத்தோடு இன்றைய சிறப்பு பேச்சாளர் திருவாளர் டி விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர் பேச உள்ள தலைப்பு உங்கள் பிள்ளைகளின் மேல்நிலை பள்ளி பயணத்தை ஆதரித்தல் என்ற தலைப்பிலே அவர் பேச வந்திருக்கின்றார். அதன் பின்னர் கேள்வி பதில் கலந்துரையாடல் இடம்பெற்று சரியாக எங்களுடைய தளம் பிரித்தானிய நேர கணிப்பின்படி இரவு 9:30 மணிக்கு நிறைவு பெறும். சகலரும் ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொண்டு இப்பொழுது நான் திருமதி தமயந்தி சிங்காரவடிவு அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். நன்றி. நன்றி சிவாமோகன் மாஸ்டர். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று 22ஆம் தேதி திங்கட்கிழமை மார்கழி மாதம் 2025ஆம் ஆண்டு. தியானம் செய்வதால் எங்கள் மனமும் உடலும் அமைதி அடைகிறது. எங்கள் மனம் எங்கள் வசம் ஆகிறது. மனம் அமைதியை தாண்டி சீரான உடல் நிலை வைத்துக் கொள்ளவும், இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும், நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தவும் இத்தியானம் உதவுகின்றது. இனி தியானம் செய்யும் முறையை பார்ப்போம். ஓகே, நீங்க உங்களோட வீடியோ ஆன் பண்ணிட்டு கதைங்கம்மா தமயந்தி அம்மா. வீடியோ ஆன் பண்ணுங்க. சாரி பேசுங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று 22ஆம் தேதி திங்கட்கிழமை மார்கழி மாதம் 2025ஆம் ஆண்டு. தியானம் செய்வதால் எங்கள் மனமும் உடலும் அமைதி அடைகிறது. எங்கள் மனம் எங்கள் வசம் ஆகிறது. மனம் தெளிவடைகிறதால் கிரகிக்கும் தன்மை அதிகரிக்கின்றது. மனம் அமைதியை தாண்டி சீரான உடல்நிலை வைத்துக் கொள்ளவும், இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும், நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தவும் இத்தியானம் உதவுகிறது. இனி தியானம் செய்யும் முறையை பார்ப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்துவதால் தொண்டை வறட்சி ஏற்படாமல் தடுக்கலாம். ஒரு வசதியான இடத்தை தேர்ந்தெடுத்து உங்கள் தலை, கழுத்து, முதுகு ஆகியவற்றை நிமித்தி வைத்து இருக்கும்படி அமர்ந்து கொள்ளுங்கள். கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதை தயவு செய்து கழற்றி வைக்கலாம். கைகள் இரண்டையும் இவ்வாறு கோத்து உங்கள் மடி மீது வைத்திருக்கவும். கால் பாதங்களை இப்படி ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்திருங்கள். இப்போது உங்கள் இயல்பான சுவாசத்தின் மேல் கவனம் செலுத்துங்கள். அதாவது உள்மூச்சு, வெளிமூச்சு ஆகியவற்றை அவதானியுங்கள். இப்போது நாங்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து ஒரு 25 நிமிடங்கள் இசையுடன் இசை தியானம் செய்வோம். எல்லோரும் அமைதியை பெறுவோம். நன்றி.
மாஸ்டர்ஸ், இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றன. இப்பொழுது அனைவரும் உங்கள் இயல்பான நிலைக்கு வந்து உங்கள் கைகளை மெதுவாக பிரித்து கண்கள் மீது வையுங்கள். 5, 4, 3, 2, 1. எல்லோரும் கண்களை மெதுவாக திறந்து நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டு தியானம் செய்ததற்கு 30 வினாடிகள் தொடர்ந்து கைகளை தட்டி மகிழ்வோம். நன்றி. பிரபஞ்ச நல்லாசையுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாம் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யும் பொழுது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் என்னும் அளவில் விரிவடையும் ஆற்றல் உடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி ஜெர்மனி, தமிழ் ஐரோப்பா PMC எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பதாதைகளையும் இசையையும் வழங்கிய ஆனந்தி பாலதாசன் மாஸ்டருக்கும் எல்லோர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, பதிவுகளை வழங்கிய சிவாமோகன் மாஸ்டருக்கும் எல்லோர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இத்தளத்தை இடைவிடாது நடாத்தி கொண்டிருக்கும் ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டருக்கும் அருந்ததி மாஸ்டருக்கும் எல்லோர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிரக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்வோம். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி அம்மா. உங்களுக்கும் அருமையாக தியானத்தையும் வழிநடத்தி பிரபஞ்ச நன்றியையும் கூறியமைக்காக அனைவர் சார்பிலும் நன்றியை கூறிக்கொண்டு, இப்பொழுது எங்களுடைய சிறப்பு பேச்சாளர் திருவாளர் டி. விக்னேஸ்வரன் ஐயா அவர்களை நாங்கள் அன்புடன் அழைக்க இருக்கின்றோம். அவரை பற்றிய அறிமுகம் பெரிதாக இல்லாவிட்டாலும் ஒரு சில வார்த்தைகளை நான் கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அவர் பேச இன்று வருகின்ற தலைப்பு உங்கள் பிள்ளைகளின் மேல்நிலை பள்ளி பயணத்தை ஆரம்பித்தல் என்ற தலைப்பிலே அவர் பேச வருகின்றார். இவர் இலங்கையில் தொலைத்தொடர்பு பரிசோதகராக கடமையாற்றி இருக்கின்றார். அதன் பின்னர் லண்டன் வந்து PSc MSc கற்று கணிதம் ICT துறைகளில் ஆசிரியராக பணியாற்றி இருக்கின்றார். சிங்கப்பூரில் விரிவுரையாளராகவும் ஆசிரியராகவும் கடமை புரிந்திருக்கின்றார். தனது ஓய்வுக்கு முன் ராணி எலிசபெத் ஆண்கள் இலக்கண பள்ளியில் 17 ஆண்டுகள் படிப்பித்திருக்கின்றார். இப்போது இவர் ஓய்வு நிலையை எய்தி இருக்கின்ற வேளையிலும் தனது பேர குழந்தைகளுடன் மகிழ்வாக தனது வாழ்வை கழித்து வருவதாக கூறியிருக்கின்றார். அவருடைய மகிழ்வான அந்த தருணங்களையும் அவருடைய கல்லூரியின் அனுபவங்களையும் இப்போது அவர் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்றார். இப்பொழுது இந்த மேடை உங்களுடையது ஐயா விக்னேஸ்வரன் ஐயா. உங்களை அனைவர் சார்பிலும் வருக வருகவென நான் அன்புடன் வரவேற்கின்றேன். வாருங்கள் ஐயா. நன்றி. ஓகே, தேங்க்யூ. நான் கலக்கிறது கேக்குது எல்லாருக்கும்? கேக்குது ஐயா, நல்லா கேக்குது. ஓகே, ஓகே. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த அனைவருக்கும், ஸ்பெஷலாக மிஸ்டர் மிஸ்ஸஸ் ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களுக்கும், சிவாமோகன் தான் என்னை அழைத்து கேட்டார் ஏதாவது ஒரு தலைப்பில் கதைக்கிற முடியுமா என்று. எனக்கு நான் சொல்லியிருக்கிறேன், எனக்கு கதைக்க இயலாது. நான் ஒரு மேத்ஸ் டீச்சர் தான். ஆனால் நான் என்னுடைய அனுபவத்தை இங்க உள்ள ஃபேமிலியிலிருந்து ஒப்சர்வ் பண்ணின இன்ஃபர்மேஷனை வச்சுக்கொண்டு பிள்ளைகளுக்கு என்னென்ன அறிவுரை செய்யலாம். ஸ்பெஷலா நான் பேரண்ட்ஸுக்கும் சின்ன வயதுல இருந்து பிள்ளைகளை எப்படி வழிப்படுத்துதல் அதை பற்றியும் தான் நான் கதைக்க இருக்கிறேன்.
அப்ப நீங்கள் இந்த மாதிரி இந்த பள்ளிக்கூடத்துல போட்டு சேர்த்து என்ன மாதிரி பிள்ளைகளுக்கு ஹெல்ப் பண்றது அதை பற்றி தான் நான் கதைக்க இருக்கிறேன். கடைசியில நீங்கள் ஏதேனும் கேள்வி கேட்க வேணுமென்றால் கேட்கலாம். எவ்வளவு நேரம் எடுக்குமோ தெரியாது, சில வேளை 20 நிமிஷத்துக்கு மேலேயும் போகலாம். நான் இப்போது தொடங்க இருக்கிறேன். ஆனால் இன்று காலை டாக்டர் வித்யாஹரி அவர்களின் ஃபுட் மசாஜ் வந்து எக்ஸலண்ட். அவங்க மாதிரி நான் கதைக்க மாட்டேன். அதே மாதிரி சிவசுதா அம்மா மாதிரியும் கிளியரா நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். அவர்கள் ஒரு நல்ல டீச்சர்ஸ் 2 பேரும். நான் ஒரு ஆர்டினரி டீச்சர் தான். ஆனால் என்னால் ஏழுமானதை உங்களுக்கு நான் உதவி செய்யக்கூடிய மாதிரி கதைக்கிறேன். ஓகே, நான் இப்ப என்னுடைய ஸ்கிரீனை ஷேர் பண்ண போறேன். தெரியுதோன்னு சொல்லுங்க. தெரியுதா இந்த ஸ்கிரீன் உங்களுக்கு? உங்களோட டெஸ்க்டாப் தெரியுது ஐயா? டெஸ்க்டாப் தெரியுது, கொஞ்சம் போடுங்க. தெரியுது இல்லையா உங்களுக்கு? நீங்க கிளிக் பண்ண வேணும். உங்களோட நேம் தான் வந்திருக்குது. உங்களோட நேம் மட்டும்தான் வந்திருக்குது. என்ன மாதிரி ஸ்லோல கனகாலமா செய்யல. வருது, இப்ப வருது. உங்களோட படத்தோட உங்களோட இது வருது. ஓகே, தேங்க்ஸ். நான் இப்ப வந்து உங்களுக்கு technical difficulties. I'll try and get the PowerPoint. பிரச்சனை இல்லை, நீங்க எடுங்க. ஓகே, உங்களோட படம் வடிவா வந்திருக்கு. உங்களோட படம். ஓகே, ரைட். இன்றைக்கு அந்த காலமுறை நாங்கள் செய்த ஃபுட் மசாஜ் இஸ் வெரி வெரி குட். ஐ எம் ஃபீலிங் வெரி ரிலாக்ஸ்ட். நான் அடுத்ததாக இப்ப வருது. ஆமா, வருது. என்னுடைய தலைப்பு வந்து உங்கள் பிள்ளைகளின் மேல்நிலை பள்ளி பயணத்தை ஆதரித்தல். நான் இதுல மெயினா சொல்ல வந்தது என்னென்னால், நீங்கள் பிள்ளைகளை பிரைமரி ஸ்கூல்ல இருந்து நீங்கள் இவையில வந்து என்கரேஜ் பண்ணி அவையில பள்ளிக்கூடங்களுக்கு எஸ்பெஷலி செகண்டரி ஸ்கூல்ஸை வந்து எடுப்பதற்கு, நல்ல பள்ளிக்கூடங்களை தேர்ந்தெடுப்பதற்கு இப்படி செய்வதென்று நான் நினைக்கிறேன். இப்ப எங்கள் ஆக்கள் எல்லாரும் இப்ப இந்த பள்ளிக்கூடங்களை பற்றி நல்லா தெரியும், எங்க போக வேணும், என்ன மாதிரி படிக்க வேணும் என்று எல்லாரும் இப்போது உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. நிறைய தமிழ் பிள்ளைகள் இருக்கணும். அப்ப அவைகளோட எல்லாம் கதைப்பீங்கள், பேரண்ட்ஸோட எல்லாம் கதைப்பீங்கள். அதுல இருந்து நீங்கள் ஒரு ஐடியாவை வச்சிருப்பீங்கள் நினைக்கிறேன். Right. ஸ்கூல்ஸ்ல ஸ்கூல்ஸ்ல 3 டைப்பான ஸ்கூல்ஸ் இருக்கு. இங்க பிரைவேட் ஸ்கூல், அதாவது இங்க பப்ளிக் ஸ்கூல்னு சொல்வது. நான் இப்ப கதைக்க போறது வெளிநாடுகள்ல இருக்கிறவர்களுக்கு சில வேலை ரிலவெண்டா இருக்குது. நான் யூகே இருக்காது.
இது யூகேல இருக்கிறவர்களுக்கு தான் நான் சொல்லுகிறேன் சில பாயிண்ட்ஸ்கள். இப்ப இந்த ஸ்கூல் செலெக்ஷன் ஒவ்வொரு கண்ட்ரி எல்லாம் ஒவ்வொரு இருக்கும். இங்க உள்ள செலெக்ஷன் வந்து வித்தியாசம். பிரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்கு, பிறகு கிராமர் ஸ்கூல்ஸ் இருக்கு, மற்றது ஸ்டேட் ஸ்கூல்ஸ் இருக்கு. இந்த பிரைவேட் ஸ்கூல்ஸுக்கும் அதை இங்க பப்ளிக் ஸ்கூல்ஸ் தான் சொல்றது. கிராமர் ஸ்கூல்ஸ்களுக்கும் 11+ எக்ஸாம் எடுத்து நீங்கள் பிள்ளைகளை அனுப்ப முடியும். அப்ப அதற்கு வந்து நீங்கள் வெள்ளனவே ப்ரிப்பேர் பண்ணணும். இப்ப சின்ன பிள்ளையா இருக்கைக்கே இருந்து அதுல விளையாட்டாக நாங்கள் சும்மா கணக்குகள் அதுகள் கொடுத்து சில புத்தகங்கள் இங்க அவைலபிள், இப்படி அந்த ஐக்யூ டைப் கொஸ்டின்ஸ் அவே இந்த லெவல்ல படிப்பிக்கணும் நாங்கள் வீட்டுல. மற்றது வந்து நாங்கள் அந்த காலத்துல எங்களோட ஊர்ல டைம்ஸ் டேபிள், அப்ப நான் மெட்ஸவர்ல பார்க்க டைம்ஸ் டேபிள் வந்து நாங்கள் பாடமாக்குறோம். இப்ப கொஞ்ச காலத்துக்கு முதல் சொன்னார்கள் 90ஸ்ல இங்க அப்படி பாடமாக்க கூடாது, அதெல்லாம் கூடாதுன்னு சொல்லி. இப்ப பார்த்தா 2015ல வந்து சொல்லுவாங்க அது பாடமாக்கத்தான் வேணும், சில அது மென்டல் மேத்ஸ் தெரிய வேணும்னு. நான் நினைக்கிறேன் எங்கண்ட ஒரு சக்சஸ பார்க்கல நாங்கள் வந்து சில விஷயங்கள் மனப்பாடம் செய்யறது இம்பார்ட்டன்ட் என்பதுதான் நான் என்னுடைய முடிவு. ஆனா நீங்கள் வேற விதமான ஒப்பீனியன்லயும் இருக்கலாம். அப்ப பிள்ளைகளுக்கு டைம்ஸ் டேபிள் தெரிஞ்சா அந்த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் மேத்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டரா வரும். மேத்ஸ் மற்ற பாடங்கள், சயின்ஸ் அதுகள் எல்லாம். அதோட வேர்பல் ரீசனிங், நான் வேர்பல் ரீசனிங், இங்கிலீஷ் இவியல் எல்லாத்தையும் நீங்கள் விளையாட்டா படிப்பிக்கணும். இங்கிலீஷ் வந்து ஸ்டோரி புக்குகள் படிச்சு ரீட் பண்ணி அந்த புத்தகத்துல உள்ளத கதை, அதுகின்ற அர்த்தம், அதுகளை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும் பிள்ளைகளோட. ஏன்னா என்ன கேட்டீங்களா, எங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை வந்து ரீடிங். இப்ப ரீடிங்க வந்து நான் முதல் எல்லாருக்கும் சொல்லுவேன், என்கரேஜ் பண்ணணும். ஒரு பிள்ளை ரீட் பண்ணும் என்றால் அவியல் வந்து இந்த கண்ட்ரியில ஒரு நல்ல ஐக்கியம் உள்ள பிள்ளையா இருந்தால் தாங்களாவே படிப்பினான். சில இடத்துல பாத்தீங்கன்னா சில பள்ளிக்கூடத்துல வாத்தி மாதிரி எல்லாருக்கும் படிப்பிக்கல. அது சில பிள்ளைகள் சரியான கிளவர் பிள்ளைகள் இருக்கும். ஆனா வாத்தியார் வந்து எல்லா விதமான பிள்ளைகள், ஸ்பெஷலி பிரைமரி ஸ்கூல்ல, தொடக்க நிலை பள்ளிகள்ல அவியல் வந்து ஒரு மிடிலுக்கு தான் எய்ம் பண்ணுவினாங்க. அப்ப தொப்பா இருக்கிற பிள்ளைகள் வந்து கொஞ்சம் போர் அடிச்சு கொண்டிருக்கணும். அதோட இங்க பிரைமரி ஸ்கூல்ல பிள்ளைகளுக்கு கலர் கொடுத்து ஒவ்வொரு கலரும் டாப் குரூப், சின்ன குரூப் அப்படின்னு சொல்லி அவைய பிரிச்சு வைப்பினான். அப்ப அவைகளுக்கு சும்மா கெதியா வேலை செய்த உடனே சும்மா சின்ன பேப்பர்ஸை கொடுத்துட்டு விட்டுடுவினான். ஆனா சில பள்ளிக்கூடங்கள்ல இன்னொரு டீச்சரை வச்சு இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஹெல்ப் கொடுத்து அவங்க அபிலிட்டியை ஸ்ட்ரெச் பண்ணுவினான். அப்ப நாங்கள் வந்து என்ன பொறுத்தவரையில நான் முதல் சொல்றது என்னன்னா, ரீடிங் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். மற்றது ரைட்டிங் ஸ்டோரிஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏனென்றா பிரைவேட் ஸ்கூலுக்கு போறதுண்டா நீங்கள் கட்டாயம் அவர்களுக்கு இங்கிலீஷ் ரைட்டிங் இது எக்ஸாம்ஸ் இருக்குது. மற்ற கிராமர் ஸ்கூல்ஸ்களுக்கு போறதுக்கு இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் ஸ்டைல் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது. அது வந்து 11வது வயதுல எடுக்க வேண்டும். இப்ப இந்த கண்ட்ரியில இப்ப வந்து கிராமர் ஸ்கூல்ஸ் பெரியான குறைவு. இப்ப நியூசிலாண்டனை பொறுத்தவரையில ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூலும் ஒரு பாய்ஸ் ஸ்கூலும் இருக்குது. அதாவது நான் படிக்கிற குயின் எலிசபெத்தும் ஹென்ரியட்டா பானட்டும் இருக்குது கிராமர் ஸ்கூல்ஸ். கிராமர் ஸ்கூல்ஸுக்கு நாங்கள் பே பண்ண தேவையில்லை. ஆனா பிரைவேட் ஸ்கூல் எல்லா இடமும் இருக்கு. சவுத் லண்டன்ல இருந்தீங்களா உங்களுக்கு நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு. டிபின் பாய்ஸ், டிபின் கேர்ள்ஸ், வாலிங்டன் கிராமர் அப்படி இருக்கிறது. வெஸ்ட் லண்டன்லயும் அவுட் சைட் வெஸ்ட் லண்டன் ஏரியால நிறைய கிராமர் ஸ்கூல்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஈஸ்ட் லண்டன்ல இல்ஃபர்ட் ஏரியால 2-3 கிராமர் ஸ்கூல்ஸ் இருக்கு. நானே கிராமர் ஸ்கூல்ஸ் பெட்டர் என்று சொல்ல வர்றேன் என்றால், அங்க பிள்ளைகள் அபிலிட்டி கூடின பிள்ளைகள் தான் வருவினம் படிக்க. அதோட பேரண்ட்ஸும் அந்த பிள்ளைகளின் எஜுகேஷன்ல சரியான இன்ட்ரெஸ்டா இருக்கணும். அப்ப பேரண்டல் சப்போர்ட் இருக்கும் பள்ளிக்கூடத்துக்கு. அப்ப அந்த பிள்ளைகள் படிக்கிற என்வாயர்மெண்ட் வந்து
நல்ல நல்லதாக இருக்கும். பிள்ளைகள் வந்து படிப்பார்கள். குழப்படி விடுறதுகள் கொஞ்சம் குறைவு. நீங்கள் குயின் எலிசபெத் ஸ்கூலை பற்றி கேட்டீங்கன்னா எல்லாம் அவுட்ஸ்டாண்டிங். இந்த ஓப்ஸ்டட் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா டீச்சிங், மற்றது அவையின் பிஹேவியர், மற்றது ஸ்கூலின் சப்போர்ட் எல்லாம் வந்து அவுட்ஸ்டாண்டிங் இருக்கும். இப்ப நீங்கள் இன்டர்நெட்ல போய் ரிசர்ச் பண்ணி பார்க்கலாம். மற்றது இந்த ஸ்கூல்கள்ல இருந்து எந்த யூனிவர்சிட்டிக்கு போறார்கள், என்ன கோர்ஸ்களுக்கு போயினோம்ன்றதை பொறுத்து இருக்கும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஜப்னா ஸ்டைல்ல தான் குயின் எலிசபெத் ஸ்கூல் இருக்குது. ஏன்னா அங்க இருந்து போறவியல் எல்லாரும் ட்ரிபிள் சயின்ஸ் எடுக்கணும், மற்றது மேத்ஸ், ஃபர்தர் மேத்ஸ், மற்றது ஆர்கிடெக்சர் டைப் ஆஃப் கோர்சஸ், அப்படி எல்லாம் அந்த என்ன சொல்றது, இந்த ஹை அச்சீவிங் ஹை மோஸ்ட்லி they want to their children to go to medicine, engineering. அப்படி அதோட ஆக்ஸ்பிரிட்ஜ், அதாவது ஆக்ஸ்போர்டும் யூனிவர்சிட்டியும் அல்லது எக்கனாமிக்ஸ் செய்தா எல்எஸ்சிக்கு போறதுக்கு சொல்லித்தான் ட்ரை பண்ணுறோம். அதுக்கு சர்டன் சப்ஜெக்ட்ஸ் தான் நாங்க படிக்க வேணும். அப்ப அதோட ஆக்ஸ்பிரிட்ஜ்க்கு போறதுக்கு இங்க எங்க பள்ளிக்கூடத்துல சரியான ஹெல்ப் இருக்கு. நான் அதை பற்றி பிறகு கதைக்கிறேன். மற்றது இங்க இந்த மாதிரி நல்ல பள்ளிக்கூடத்துல இருந்து போற பிள்ளைகள் எல்லாரும் ரசல் குரூப்ஸ் ஆஃப் யூனிவர்சிட்டி சொல்ற. இங்க வந்து யூனிவர்சிட்டிகளையும் வித்தியாசம் இருக்கு. ஒரு 22 24 யூனிவர்சிட்டிஸ் சொல்ற ரசல் குரூப் அண்டு. அந்த குரூப்ஸுக்கு போனா அது ஒரு நல்ல பெட்டர் ஸ்டாண்டர்ட் ஆக்கள் வெளியால இண்டஸ்ட்ரி எல்லாம் ரெக்கக்னைஸ் பண்ணி இருக்கும். அவர்களுக்கு ஒரு பெரிய பிரிஸ்டீஜ் மாதிரி இருக்கும். அதை விட எல்எஸ்சி அல்லது ஆக்ஸ்போர்ட் அண்ட் கேம்பிரிட்ஜ் போனா அதை விட ஃபர்தரா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா ஆக்ஸ்பிரிட்ஜ் எல்எஸ்சி டைப் யூனிவர்சிட்டிக்கு போறவை ஆக்கள் வந்து மோஸ்ட்லி பிரைவேட் ஸ்கூல். நீங்க பாத்தீங்கன்னா அந்த பிரைவேட் ஸ்கூல் இந்த கண்ட்ரியில ஒரு 10% தான் இருக்குது. ஆனா அவைகளுக்கு 40-50% ஆஃப் த பிளேசஸ் ஆர் ஆல்ரெடி allocated அந்த ஆக்ஸ்பிரிட்ஜ் டைப் ஆஃப் கோர்சஸுக்கு. இப்ப மிச்ச இடத்துக்கு தான் நாங்கள் எல்லாரும் அடிபட்டு போறது. இப்ப இங்க குயின் எலிசபெத்ல பாத்தீங்கள் என்றால் 192 பேர்ல ஒரு 180 பேர் வந்து ஏ லெவல்ல நிப்பினம். மற்ற 12 பேரும் அவை விட்டுட்டு போகவில்லை, வேற விதத்தால போறது. என்னடா சில கோர்சஸுக்கு இந்த ஸ்கூல் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டுது. என்னடா அபிலிட்டி பத்தாதுன்னு சொல்லி, ஏன்னா they want to keep their standard very high. அப்ப அவையால் வேற ஸ்கூல்ஸுக்கு போகணும், லைக் வாட்ஃபோர்ட் கிராமர், மில் ஹில் கவுண்டி, அப்படி அது அங்கேயும் போய் அவர்களும் நல்ல கோர்சஸ்க்கு அப்ளை பண்ணுவேன். அது ஒரு பொலிட்டிக்ஸ், அதுக்கு நான் வேற விருப்பம் இல்லை. அடுத்தது வந்து ஸ்கூலை சூஸ் பண்ணிக்க நாங்கள் வேண்டிய டிசிப்ளின் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். இப்ப பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் டைப்பான ஸ்கூல்ஸ்ல பிள்ளைகள் இந்த பிஹேவியர் எல்லாம் வெரி குட்டா இருக்கும். ஆனா அதை வச்சுக்கொண்டு நாங்க சொல்லிடலாம் இங்க குளப்படி பண்ணாத பிள்ளைகள் இல்லையாண்டு அங்கேயும் இருந்திருக்கிறார்கள். சில பேர் பெரிய பிரச்சனைகளுக்குள்ளேயும் அம்பிட்டு இருக்கிறோம். அது ஒரு நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் தான். அது நாங்கள் அவுட் சைட் அவர் கண்ட்ரோல். அவையல் வெளியால நான் செய்யறது நாங்க ஒன்றும் செய்ய இயலாது. பள்ளிக்கூடத்துல நல்ல அட்மாஸ்பியரா இருக்கு. நீங்க அங்க பள்ளிக்கூடத்துக்குள்ள போய் பார்த்தீங்களா பிள்ளைகள் எல்லாம் கிளாஸ்ல இருக்கணும் அல்லது வெளியால போறேன்டா இந்தியன் ஒரு ரீசனுக்காக தான் வெளியால போகணும். மற்ற நேரம் எல்லாம் அவையில் கிளாஸ்ல இருக்கணும். இல்லாட்டா அங்க கேமரா சிஸ்டம் இருக்கு, அங்க பார்த்துட்டு இவர் வெளியால சுத்தி கொண்டு திரிகிறாரு உடனே அது ஒரு சீனியர் ஸ்டாஃப் வந்து கதைப்பினான். மற்றது டைப் ஆஃப் ஸ்கூல்ல பிகர் ஸ்கூல்ஸ் பெட்டர் ரிசோர்சஸ் இருக்கும். ஏனென்றா அங்க வந்து கூட ஃபண்டிங் கொடுப்பாங்க கவர்மெண்ட். அப்ப அதால அவங்களுக்கு நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்களா தெரியும், அது ஒரு பிரைவேட் ஸ்கூல் ஸ்டாண்டர்ட்லாம் இருக்குது. அங்க ஸ்விம்மிங் பூல் இருக்குது, நல்ல 2 பிளே கிரவுண்ட் இருக்கு, மற்றது லாட்ஸ் ஆஃப் கிளப்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. அதை பற்றி நான் பிறகு சொல்லுகிறேன். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா நல்ல பெரிய ஸ்கூல்ல அவங்களுக்கு கூட காசு இருக்கிறபடியால வைடர் சப்ஜெக்ட்ஸ் படிப்பிக்கலாம். அதோட நல்ல நல்ல சப்ஜெக்ட்ஸ் படிப்பிக்கலாம் அங்க. One second. Okay.
இப்ப தெரியுது இல்லையா? கொஞ்ச நேரம் எடுக்கும் வேற. ஓகே. மற்றது என்னன்னா, இந்த பள்ளிக்கூடத்துல அங்க செகண்ட் 11வது வகுப்புக்கு வந்த உடனே இந்த பள்ளிக்கூடங்கள்ல ஹோம்ஒர்க் ஒரு சாமான் செய்யணும். பிரைமரி ஸ்கூல்ல 5வது 6வது வகுப்புல ஹோம்ஒர்க் கொடுக்கறது, அவங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க் தான் கொடுப்பினோம். இங்க வந்த உடனே இவர்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுப்பினோம். அதுக்கு நாங்கள் இந்த அவைகளுக்கு டைம் பண்ணி ஒரு நாளைக்கு ஒன்று அல்லது 1.5 மணித்தியால வந்து அவைகளுக்கு வந்து ஹோம்ஒர்க் செய்யக்கூடிய மாதிரி ஹோம்ஒர்க்கள் கொடுப்பினோம். அப்ப அவைகளுக்கு முதல் ஹோம்ஒர்க் டைம் டேபிள் எழுதி கொடுப்பினோம். அப்ப அந்த ஹோம்ஒர்க் டைம் டேபிள் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்னென்னால் அவைகள் ஒரு நாளைக்கு 1 மணித்தியாலம் 1.5 மணித்தியாலத்துக்கு மேல படிக்கக்கூடாது. ஏனென்றால் அவைகளுக்கு ரெஸ்டும் வேணும். அப்ப அதால வந்து அந்த டீச்சர்ஸ் வந்து அவங்களுக்கு ஆர்கனைசேஷனல் ஸ்கில்ஸை படிப்பிக்கிறது. அப்ப அதற்காக நாங்கள் ஹோம்ஒர்க் டேபிள் கொடுக்கறது, பள்ளிக்கூடத்தில இருந்து எல்லா டீச்சர்ஸோடும் கன்சல்ட் பண்ணி போட்டு எவ்வளவு நேரம் இவங்களுக்கு ஹோம்ஒர்க் செய்ய வேணும், எந்த சப்ஜெக்ட் எந்தெந்த நாள்ல செய்யறதுன்னு சொல்லி. இந்த விஷயத்துல நான் ஒன்று சொல்ல வேணும் என்னென்றால், மண்டே டு ஃப்ரைடே வந்து பிள்ளைகள் வந்து ஹோம்ஒர்க் செய்யணும். ஆனால் சில பேரண்ட்ஸ் வந்து வேற எங்கேயும் கூட்டிக் கொண்டு போகணும், பிள்ளைகளை விளையாடுறதுக்கோ அல்லது பார்ட்டி என்று சொல்லி கூட்டிக் கொண்டு போகணும். அப்ப அதால அந்த பிள்ளைகள் வந்து ஹோம்ஒர்க் ஒழுங்கா செய்ய மாட்டேன். அவன் ஹோம்ஒர்க் செய்யாம இருந்துட்டு அங்க வந்த உடனே அங்க டீச்சர் சொல்லுவார், இவர்களுக்கு டிடென்ஷன் கொடுக்க வேணும் என்று ஹோம்ஒர்க் செய்யலைன்னு. கன்சிஸ்டன்ட் அவியல் ஒழுங்கா ஹோம்ஒர்க் செய்யலைன்னா அவங்க வந்து இவியல் பேரண்ட்ஸை கூப்பிடுவாங்க. பேரண்ட்ஸை கூப்பிட்டு சொல்லுவாங்க, இவருக்கு என்ன பிரச்சனை இருக்கு வீட்டிலேன்னு சொல்லி. அப்ப அதுக்கு கன ரீசனும் இருக்கு. வீட்டுல ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கும். சில இடங்கள்ல பிள்ளைகள் வந்து ஒரு இடத்துல இருந்து ஹோம்ஒர்க் செய்யறதுக்கு இடம் இருக்காது, அல்லது டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அப்ப அப்படியான பிரச்சனைகள் இருக்கும். சீரியஸ் இஷ்யூஸ் இருந்தா அங்க உள்ள பள்ளிக்கூடத்துல உள்ள ஒரு அந்த டிசிப்ளின் டீச்சர் அல்லது ஹெட் ஆஃப் இயர் வந்து அதை வந்து டேக்கப் பண்ணி அவங்களோட கதைச்சு என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு வார்னிங் கொடுப்பினா. முதல் கன்சிஸ்டண்டா செய்யலைன்னா அப்புறம் அது அந்த வார்னிங்கை வந்து எஸ்கலேட் பண்ணி அவங்களுக்கு டிடென்ஷன் கொடுப்பினோம், ஸ்கூல்ல வச்சிருப்பினோம். அதுவும் சரி வரையிலன்னா சாட்டர்டேஸ்ல கூப்பிடுவினோம் வர சொல்லி. மற்றது ஹோம்ஒர்க் செய்யக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. என்னென்றால் பிள்ளைகள் இப்ப கம்ப்யூட்டரை தான் பாவிப்பினோம் ஹோம்ஒர்க் செய்யறதுக்கு. அப்ப கம்ப்யூட்டர் பாவிக்க இப்ப பிள்ளைகள் எல்லாம் வந்து they get distracted. என்ன போன் எடுத்தா, இப்ப போன் வந்து அந்த காலத்து சூப்பர் கம்ப்யூட்டர்னு பார்க்க ஃபாஸ்ட், அதுல எல்லா விஷயமும் இருக்குது. இப்ப மற்றது சில பிள்ளைகள் எந்த நேரம் ஹோம்ஒர்க் கேம்ஸ் விளையாடி கொண்டிருப்பினோம். மற்றது வந்து ஃப்ரெண்ட்ஸோட கதைச்சு கொண்டிருப்பினோம். அதுகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறபடியால் அவள் ஹோம்ஒர்க் செய்ய மாட்டினோம். கடைசியா பார்த்தா அவள் ஆளையால் கொப்பி பண்ணி போட்டு அடுத்த நாள் கொண்டு வரும் நம்ம ஹோம்ஒர்க்கை. இப்போ அது இந்த இது வந்து பிழைச்சிடும். அப்ப நீங்கள் என்ன செய்ய வேணுமெண்டா, பிள்ளைகள் ஹோம்ஒர்க் செய்யல ஒரு சிட்டிங் ரூம்ல வச்சு நீங்கள் உங்களோட வீட்டு வேலைகள் செய்து கொண்டிருக்க அங்க இருந்து ஹோம்ஒர்க் செய்ய சொல்ல வேணும். மற்றது போன் அதுகளை டச் பண்ணக்கூடாது, கம்ப்யூட்டரை பாவிக்க கூடாது என்று சொல்ல வேணும் ஹோம்ஒர்க் செய்து முடியும் வரை. போன்ல என்ன இப்ப ஒரு சரியான பிரச்சனை இருக்குன்னா, போன்ல இருந்து நீங்கள் உடனே கொடுத்த கேள்வியை டைப் பண்ணி நீங்களா கம்ப்யூட்டர்ல அது உடனே ஆன்சர் கொண்டு வரும். கூகுள் எல்லாம் ஒரு மேத்ஸ் குவெஸ்டியன்ல ஃபர்ஸ்ட் ஃபியூ சென்டென்ஸ் அடிச்ச உடனே அது வந்து அது முதல் உள்ள கேள்வியையும் காட்டி அது இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் வரும். இப்போ அதை பார்த்துட்டு காப்பி பண்ணிவினோம். மற்றது 2-3 பேர் உண்டாச்சு இந்த ஹோம்ஒர்க் செய்வினோம். அப்ப செய்ய ஒரு ஆள் செய்து போட்டு போன்ல போட்டோ எடுத்து போட்டு வாட்ஸ்அப்புக்காலையோ ஏதோ விதமா அனுப்பி விட்டுட்டா அவரும் காப்பி பண்ணி போட்டு அடுத்த நாள் வரைக்கும் கொண்டு வர ஒரு புத்தகத்தை ஆன்சர்ஸ் எல்லாம் சரியா செய்து கொண்டு. நாங்கள் கேள்வி கேட்டு அவங்களுக்கு தெரியாது என்ன நடந்தது, எப்படி செய்யறதுன்னு தெரியாது. அப்ப அதால கம்ப்யூட்டர்ஸ், அந்த போனும் கம்ப்யூட்டர்ஸும் இப்ப ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷனா இருக்கு. இப்ப நான் படிச்சு ரிட்டையர் பண்ணும் வரையும் பிரச்சனை குறைவு. போன் கொண்டு வரலாம். போன் கொண்டு வந்தா பள்ளிக்கூடத்தின் ரூலின் படி அவர் கிளாஸ் ரூம்ல வச்சிருக்க இயலாது, லோக்கர்ல தான் வைக்க வேண்டும்.
அப்ப பள்ளிக்கூடம் என்ன இந்த சேஃப்டிக்கு வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப அதால வந்து அவைகள் வந்து லோக்கல்ல வைக்கணும், அல்லது போன் கையில இருந்தால் ஸ்கூல் கண்டுபிடிச்சா டீச்சர்ஸ் அவை எடுத்து போட்டு ஆபீஸ்ல கொண்ட வச்சுட்டு சொல்லிவிடும் அப்பா அல்லது அம்மா வந்து தான் எடுக்க வேணும்னு போன். போன் சேஃப்டிக்கு வச்சிருக்கலாம், ஆனா கிளாஸ் ரூமுக்கு வைக்கக்கூடாது. ஏ-லெவல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் ஒரு ஒரு கொஞ்சம் லீனியன்டா அதுகள் வந்து ஹோம்ஒர்க் ரெக்கார்டிங் அதுகள் செய்யறதுக்காக வேண்டி போன் அதுகளை பண்றாரு. ஆனா சில இன்னொரு இது என்னன்னா, ஹோம்ஒர்க்கு வந்து கொஸ்டின்ஸுக்கு வந்து நீங்க சில வேளை கம்ப்யூட்டரை தான் பாவிக்க வேண்டி வரும். அந்த கம்ப்யூட்டரை பாவிக்க வேணும் என்றால் ஸ்கூல் ஹோம்ஒர்க் எல்லாம் நான் இதுல ஸ்கூல் நெட் இன்ட்ரா நெட்லாம் போடுவாங்க. அப்ப அந்த நேரம் பிள்ளைகள் சொல்லி நாங்கள் கம்ப்யூட்டர் பாவிச்சாதான் கொஸ்டின் தெரியுமா. மற்றது வந்து சில டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாம் சரியான எக்ஸ்பென்சிவ் வந்தபடியால எலக்ட்ரானிக் ஃபார்ம்ஸ்ல அவளுக்கு அக்சஸ் கொடுத்துருக்கிறோம். அப்ப கொஸ்டின்ஸ் புத்தகத்துல இருந்து கொடுத்தா அப்ப நீங்கள் எலக்ட்ரானிக் ஃபார்ம் என்றபடியால கம்ப்யூட்டருக்காக தான் அக்சஸ் பண்ணணும். ஆனா இப்பத்த பிள்ளைகளுக்கு எல்லா விதமான ட்ரிக்ஸும் தெரியும். நான் ஹோம்ஒர்க் செய்யறேன் அம்மான்ட்டு அவைகள் யாரோடையும் கதைச்சு கொண்டிருக்கிறோம், முஸ்பாத்தி பண்ணி கொண்டிருக்கிறோம், அப்படி இது இருக்கும். அப்ப அதால நீங்கள் சரியான கவனமா இருக்க வேணும். ஆனா அவைகளுக்கு அவையில ட்ரஸ்ட் பண்ணவும் வேணும். இல்லாட்டா அவைகளுக்கு கட்டணங்கள் தேவை. மற்றது இந்த பள்ளிக்கூடத்துல ஈவன் இது வந்து ஒரு டாப் ஸ்கூலா இருந்தாலும் சில பிள்ளைகளுக்கு அந்த ஸ்பெஷல் எஜுகேஷனல் நீட் இருக்குது. என்னென்னால் அவைகளுக்கு வந்து அந்த ஃபாஸ்டா எழுத இயலாது அல்லது டிஸ்லெக்ஷியா அந்த டைப் இருக்கு. ஆனா அவங்க சரியான பிரைட். அப்ப அவைகளுக்கு எல்லாம் சப்போர்ட் வேணும். இந்த டைப்பான நல்ல அபிலிட்டி உள்ள பள்ளிக்கூடங்கள்ல அப்படி ஸ்பெஷல் எஜுகேஷனல் நீட்ஸ் உள்ள பிள்ளைகள் குறைவு. நார்மல் கம்ப்ரிஹென்சிவ் ஸ்கூல்ஸ் அதுகளுக்கு போனீங்க பிள்ளைகள் போச்சு வேண்டால் அப்ப கணக்க வருவினம் இந்த ப்ராப்ளத்தோட அப்ப அந்த ஸ்கூல்களுக்கு இந்த கவர்மெண்ட் கொடுக்குற ரிசோர்சஸ் பத்தாது. ஆனா அப்ப பிள்ளைகளுக்கு நிறைய சப்போர்ட் கிடையாது. அதனாலே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இப்ப நார்மல் ஸ்கூல்களுக்கு போறதுக்கும் இருக்கும். ஆனா சில வேளை 11+ வந்தா எல்லாரும் டாப் ஸ்கூல் கிடைக்கும் சொல்லலாம். ஆனா 11+ படிச்சா அதனால நன்மை இருக்குது என்னென்றால் அவியல் வந்து அந்த படிச்சு அதை லேர்ன் பண்றதாலே they are learning, their brain is also working and they will be able to do better in their normal schools. அப்ப 11+க்கு ப்ரிப்பேர் பண்றதுல ஒரு பிள்ளையும் இல்லைன்னு தான் என்னுடைய இது. ஆனா சில பேரண்ட்ஸ் இந்த இது வந்து அது இங்க உள்ள பிள்ளையாக்கள் மற்ற சில எங்கிட்ட ஆக்களும் இருக்கிறான் இப்படி பிள்ளைகளை ஃபோர்ஸ் பண்ணி படிப்பிக்க கூடாதுண்டு. அது உங்களின் விருப்பப்படி தான் நீங்க செய்யணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும். ஆனா ஒன்று என்னென்றால் நல்ல பள்ளிக்கூடத்துக்கு போனா நல்ல என்வாயன்மெண்ட் டிஸ்ட்ராக்ஷன் குறைவு. அப்ப பிள்ளைகள் வந்து ஈஸியா படிக்கணும், பாத்திமாரும் ஈஸியா படிப்பிக்கக்கூடியதா இருக்கும். தமிழ் உள்ள ஸ்கூல்களுக்கு போனா அங்க வந்து அரைவாசி நேரம் டிசிப்ளினுக்கு தான் டைம் போய் கொண்டிருக்கும். இப்ப நான் 3 டைப்பான ஸ்கூல்லையும் படிப்பிச்சிருக்கிறேன். அப்ப நான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு நோட்ஸ்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போயிருக்கல. ஒரு கம்ப்ரிஹென்சிவ் ஸ்கூலுக்கு போறது அரை மணி நேரத்துல படிப்பிக்கிறத இங்க ஒரு 10 நிமிஷத்துல படிப்பிக்கலாம். எந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் விளங்கு. அப்ப நாங்கள் ஈஸியா படிப்பிக்கலாம். அவைகள் கேள்விகள் ஒழுங்கா கேட்பினம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாட்டம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவினோம், அல்லது பிறகு லஞ்ச் டைம் அல்லது ஆஃப்டர் ஸ்கூல் வந்து கதைப்பினோம். அப்ப அதுகளுக்கு எல்லாம் நாங்கள் உதவி செய்யலாம். மற்றது நீங்கள் வேண்ட புத்தகங்களை நீங்க வடிவா இன்ஸ்பெக்ட் பண்ணணும். ஒவ்வொரு டீச்சர்ஸும் ஒரு ஒரு ஹோம்ஒர்க் ஒரு கிழமைக்கு மார்க் பண்ணணும், இன்னொரு ஹோம்ஒர்க் அவையா மார்க் பண்றது. அந்த ஹோம்ஒர்க்கை மார்க் பண்ணிக்க அவையில் ஒரு கமெண்ட் எழுதுகிறான், இவருக்கு இந்த இதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு அல்லது இவருக்கு மார்க் குறைவு. அப்ப நீங்க அந்த புத்தகத்தை பார்த்தா தான் தெரியும் வாத்தியார் மார்க் பண்ணினது எவ்வளவு பிரச்சனை இவருக்கு இருக்காண்டு அல்லது இவர் ஒழுங்கா செய்தார் ஹோம்ஒர்க் தெரியாதுன்னு சொல்லி அப்ப நீங்கள் ஈஸியா பார்க்கலாம். ஆனா கன பேர் பள்ளிக்கூடத்துக்கு பேரண்ட்ஸ் இவனுக்கு வரைக்கல கேட்கணும் இவருக்கு என்ன பிரச்சனை செய்யறேன். இப்ப நான் கேட்கறது நீங்க இவற்ற புத்தகத்தை நீங்க பாக்குற நீங்களும் அப்ப நீங்கள் வந்து கட்டாயம் எங்கண்ட ஸ்கூல்ல டீச்சர்ஸ் கட்டாயம் மார்க் பண்ணணும் புத்தகங்கள்ல. அது இந்த எக்ஸசைஸ் புக்கை இப்ப மார்க் பண்ணா இப்ப எங்களை மானிட்டர் பண்ணுவாங்க சீனியர் மானிட்டர்ஸ் டீச்சர்ஸ் வந்து. ஏனென்றால் மார்க்கிங் வெரி இம்பார்ட்டன்ட். அது ஒரு ஃபீட்பேக் கொடுக்குது, அதோட இந்த ப்ரோக்ரஸ் நாங்க கண்டுபிடிக்கலாம். அதை விட
நாங்கள் எவ்ரி ஹாஃப் டேர்ம் பிள்ளைகளுக்கு டெஸ்ட் வைக்கிறோம். நாங்கள் autumn term 2 டெஸ்ட், ஸ்ப்ரிங் டேர்ம் 2 டெஸ்ட், வந்து சம்மர் டேர்ம் ஒரு எண்ட் ஆஃப் இயர் எக்ஸாம், அது ஒரு ஃபார்மல் எக்ஸாம் மாதிரி செய்கிறாரு. ஒவ்வொரு டெஸ்ட்டும் முடிஞ்ச உடனே இவங்களுக்கு மார்க்கை கொடுத்து அதை ரெக்கார்ட் பண்ணி வைப்போம். அது கம்ப்யூட்டர்லயும் போட்டு பேரண்ட்ஸும் அக்சஸ் பண்ணி பார்க்கலாம். அதுல இருந்து தெரியும் கிளாஸ் ஆவரேஜ் என்ன, டாப் மார்க் என்ன, லோவோ மார்க் என்ன எல்லாம் போட்டு வைப்பேன் நம்ம வேண்டிய டீட்டெயில்ஸ்ல. அதை பார்த்து உங்களோட பிள்ளை எவ்வளவு கெட்டுத்தனமா செய்து அல்லது அவருக்கு பிரச்சனை இருக்கோ. சில வேளை அந்த மார்க் வந்து வெரி ஹையா இருக்கு, அது ஹார்ட் பேப்பரா இருக்கும். ஆனா அந்த அவரேஜ் மார்க்கை பார்த்து நீங்க கண்டுபிடிக்கலாம். அந்த டெஸ்ட் முடிஞ்ச பிறகு நாங்கள் என்ன செய்வோம்னா அவங்களுக்கு டார்கெட் செட்டிங் செய்யறது. என்னென்ன டாபிக்ல வைக்க டெஸ்ட் கொடுத்தாரு, அந்த டெஸ்ட்ல இந்த கொஸ்டின்ஸுக்கு என்ன லெவல் டைப் ஆஃப் கொஸ்டின், இவர் எத்தனை மார்க்ஸ் எடுத்தவர், அது இந்த டோட்டல் மார்க்ஸ் எத்தனையா இருக்குமென்று போட்டு அதுகளெல்லாம் போட்டுட்டு கடைசியா இவருக்கு ஒரு 3 ஸ்மார்ட் டார்கெட் எழுத சொல்றாரு. இவர் என்னத்தை ரிவைஸ் பண்ணணும் அல்லது ஹோம்ஒர்க் ரெகுலரா செய்யணுமோ, கன்சென்ட்ரேட் பண்ணணுமோ ஒரு பர்டிகுலர் டாபிக் கண்டு அவர் ஒரு டார்கெட் எழுத வேணும். அவைலிட்டியே எல்லா இன்ஃபர்மேஷனையும் நாங்க கொடுத்து விடுறாரு. அப்ப பேரண்ட்ஸும் வந்து கேட்க தேவையில்லைன்னா பேரண்ட்ஸுக்கு அவைகளுக்கு அந்த டார்கெட் செட்டிங் சீட் ஒன்று கொடுப்போம். அதை வாசிச்சா இவற்ற ப்ரோக்ரஸ்கள் வடிவா தெரியும். அப்ப அதுக்கு தக்க மாதிரி நீங்கள் அவர்கிட்ட அந்த கேப்ஸை ஃபில் பண்ண வேணும், அந்த டாபிக்கை படிப்பிக்க வேணும் வீட்டில். மற்றது நீங்க சில பிள்ளைகள் வந்து அந்த ப்ரோசஸ் டைம் ஸ்லோவா இருந்தால் அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டைம் கொடுப்பார்கள். அதுக்கெல்லாம் நாங்கள் ஒரு அசஸ்மெண்ட், ஒரு ஸ்பெஷல் எஜுகேஷனல் டீச்சருக்கு போய் அசஸ் பண்ணி இவர் ஸ்லோவா தான் ப்ரோசஸ் பண்றாரு, இவருக்கு ஹேண்ட் ரைட்டிங் பிரச்சனை இருக்குது, அதால இவருக்கு ஒரு 15% or 25% எக்ஸ்ட்ரா டைம் கொடு எவ்ரி கொஸ்டின் எவ்ரி எக்ஸாம்ஸுக்குன்னு சொல்லி ஈவன் ஓ லெவலும் ஏ லெவலுக்கும் பிள்ளைகளுக்கு டைம் கிடைக்கிறது. இப்போ அதையெல்லாம் நீங்கள் பார்த்து அதை மானிட்டர் பண்ணி அந்த ஸ்கூலோட கம்யூனிகேட் பண்ணி செய்ய வேணும். மற்றது இப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், போன்ல நீங்கள் ஒரு எஸ்ஏ எழுத சொன்னால் உடனே அந்த போனே எல்லா எஸ்ஏயும் எழுதி கொடுக்கும். இவர்களுக்கு உங்களோட இன்ஃபர்மேஷனை கொடுத்தா அப்ப நாங்கள் கவனமா இருக்கணும். ரைட் 2 pages essay about ஷேக்ஸ்பியர் அது வடிவா எழுதி கொடுக்கும். அப்ப இப்ப சரியான கஷ்டம். பிள்ளைகள் வந்து ரியலா ரிசர்ச் பண்ணி செய்யணுமோ இல்லையோ. இப்ப இங்க டைம்ல நாங்கள் ஒரு எஸ்ஏ எழுத சொல்லி சொன்னா நாங்கள் லைப்ரரியில போய் புத்தகத்தை தேடினா புத்தகம் கிடையாது. அதோட அந்த பர்டிகுலர் புக்ஸ் தேடினா யாரையும் எடுத்துக்கொண்டு போயிருக்கணும். அப்படியெல்லாம் இருக்கு. இவியல் வீட்டில இருந்தே செய்யலாம். மற்றது வந்து கூகுள்ல ரிசர்ச் பண்ணலாம், விக்கிபீடியால ரிசர்ச் பண்ணலாம். மற்றது யூடியூப்ல மேத்ஸுக்கு என்ன டாபிக் வேணுமென்றாலே நீங்கள் அந்த டாபிக்கை ரிவைஸ் பண்றலாம். அல்லது எக்ஸாம் கொஸ்டினே அவைலபிள் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்யூஷனோட. அப்ப நாங்கள் இதண்டலாம். அதை விட சரியான ஒரு ஸ்பெஷல் சாஃப்ட்வேர்ஸும் இருக்குது கிராஃப்றதுக்கு. எல்லாம் ரெடிலி அவைலபிள் வித்வுட் பேயிங் எனிதிங். அந்த அதுகளை எல்லாம் நாங்கள் யூஸ் பண்ண பழக வேணும், பிள்ளைகளும் பழக வேணும். மற்றது வந்து நான் இப்ப சொல்ல போறது அடுத்த இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, சில பிள்ளைகளுக்கு ஏ லெவலுக்கு வரைக்குள்ள தான் யோசிக்கணும் நான் என்ன கோர்ஸ் செய்யலாம் என்று யோசிக்கிறேன். அல்லது சில பேரண்ட்ஸ் சொல்லுவினா, ஓ நான் இந்த சார்ந்த மெடிசினுக்கு அனுப்பணும் அல்லது என்ஜினியருக்கு அனுப்பணும் அல்லது எல்எஸ்சிக்கு அனுப்பணும் என்று சொல்லுவினோம். ஆனா அவர்கள் அதை பற்றி ஒன்றும் யோசிக்கிறதில்ல. ஏ லெவலுக்கு வந்தோட அந்த யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணிக்க தான் அதை பற்றி சொல்லுவினா. ஆனா இங்க பள்ளிக்கூடம் என்ன சொல்லும் என்றால் இவர் அதுக்கு சூட்டபிள் ஒன்று. அதற்காக இவியல் வந்து 7ஆம் வகுப்புல இருந்து கிளப்ஸ் ஆக்டிவிட்டிஸ் அதுகளை வந்து ஜாயின் பண்ண வேணும். இப்ப மேத்ஸ் சேலஞ்ச் அது வந்து எக்ஸாம் இல்லை, அது வேற ஸ்கூலோட சேலஞ்ச் பண்றது இல்லை வித்தின் ஸ்கூல்ல சேலஞ்ச் பண்றது. மற்றது வந்து மேத்ஸ் குவிஸ் எல்லாம் இருக்குது, செஸ் இருக்குது. எங்களோட பள்ளிக்கூடத்துல படியங்கள் they do very well. They even go to the national level. மற்ற ஸ்கூல்ஸ் ஈவன் பிரைவேட் ஸ்கூல்ஸோடய கம்ப்ளீட் பண்ணி வின் பண்றவ.
மற்றது ரொபோட்டிக்ஸ் இருக்கு. ரொபோட்டிக்ஸ் வந்து யூரோப்பியன் அல்லது வேர்ல்ட் லெவல்ல ஒரு 2-3 குரூப் இந்த முறை போயிருக்குது, ஒவ்வொரு வருஷமும் செய்யறது. அப்ப அதெல்லாம் லஞ்ச் டைம் கிளப்ஸ் எல்லாம் இதுகள் நடக்கும். அப்ப அந்த அதுகள் இதுகளுக்கு என்னென்ன விருப்பமோ அதை போய் செய்யலாம். அதோட இந்த ஸ்கூல் வந்து ஒரு மியூசிக் ஸ்கூல் ஆஸ் வெல், மியூசிக் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறது பிள்ளைகளுக்கு. அதோட கிறிஸ்மஸ் டைம் மற்றது பிள்ளைகளுக்கு ப்ரைஸ் கிவிங் கேட்க அல்லது ஃபவுண்டர்ஸ் டே ஃபீட் நடக்கல இந்த பிள்ளைகள் வந்து மியூசிக் வாசிப்பார்கள். அவைகள் இந்த ஸ்டாண்டர்டை நீங்க பாத்தீங்கன்னா வெரி 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 ஹை. அது சில பிள்ளைகள் பிரைமரி ஸ்கூல்ல இருந்தே நல்ல எஜுகேஷன் எடுத்து நல்ல லெவல்ல டிப்ளமா லெவலுக்கு வந்துடுவோம் நம்ம மியூசிக் அதுகள்ல. அப்ப அதுல பிள்ளைகள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், பார்க்க சந்தோஷமாயும் இருக்கும். மற்றது எங்கண்ட பிள்ளைகள் சில பேர் மிருதங்கம் வாசிச்சதோ அல்லது ஃப்ளூட் படிக்கிறதோ வீணை படிக்கிறதோ என்றாலும் எங்கள்ட பள்ளிக்கூடத்து மியூசிக் டிபார்ட்மெண்ட்டுக்கால நாங்கள் டியூஷன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கு நீங்கள் பே பண்ண வேணும். அவைகளுக்கு ஃப்ரீயான நேரம் அல்லது லஞ்ச் டைம் அல்லது சர்டன் சப்ஜெக்ட் நடக்க அவர் வந்து போய் அந்த மியூசிக் லெசனை செய்யலாம், ஒரு ½ hour whatever it is. ஆனா அவர் வந்து என்ன படிப்பிச்சோதோ அந்த இன்ஃபர்மேஷனை கொடுப்பான். அவர் தன் ஃப்ரெண்டின் புக்ல இருந்து நோட்ஸ் எடுத்து அல்லது டீச்சர் கொடுக்குற நோட்ஸ் எடுத்து அவர் அதை கேட்சப் பண்ண வேணும். அதோட ஒரே நேரத்துல விட மாட்டேன் நியூ மியூசிக் லெசனுக்கு. அப்ப அதுக்காக வெரிஃபை பண்ணி வேறு வேறு டேட்ஸ்ல டைம்ல கொடுக்குறது என்னன்னா they might miss the same subject. மற்றது வந்து மற்றது பிள்ளைகளுக்கு கதைக்க பழக்க வேணும். அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். ஏனென்றால் சில பிள்ளைகள் நல்ல ரிசல்ட்ஸ் எடுப்பின மேலவில்லை ஸ்டார் அப்படியெல்லாம் எடுப்பினா 3 ஸ்டார் 4 ஸ்டார் எல்லாம் எடுப்பினா, ஆனா அவர்களுக்கு கதைக்க வாய் வராது, துறக்கவே மாட்டினா. இப்ப அதுக்கு நான் சொல்லுவேன் என்னென்றால் சின்ன வயதிலே இருந்து அசம்பிளி அதுகள்ல டேக் பார்ட் பண்ணலாம். உங்களோட ரிலிஜியஸ் கோயில்கள்ல போய் கதைக்க விடலாம், கோயில்ல பாட விடலாம். மற்றது சாய் ஸ்கூல்ல போனா கதைக்க விடுவினோம். அப்படி அது கணக்க நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து பிள்ளைகளை நாங்கள் என்கரேஜ் பண்ணணும். அப்ப அவர்களுக்கு அது ஒரு நின்றாப்புல ஒரு ஷொக்கா வராது. மற்ற ஸ்கூல்லையும் இந்த ஃபோம் டைம்ல அவர்களுக்கு ஒரு நார்மல் லைஃப்பை பற்றி கதைக்கிறது, என்ன டாபிக் இருக்கோ கரண்ட் டாபிக் அதுகளை பற்றி கதைக்க விடுறது. அப்ப அதுல லீட் ரோல் எடுத்து செய்ய வேணும். பிள்ளைகளுக்கு நாங்கள் அதோட இந்த மெரிட் சிஸ்டம் கொடுக்குறது. அப்ப இவங்க நல்லா செய்தா எக்ஸாம்ஸ்ல ஹோம்ஒர்க் எல்லாம் ஒழுங்கா செய்தா இவங்களுக்கு ஸ்டிக்கர்ஸ் ஒரு சர்டன் நம்பர் ஆஃப் மெரிட்ஸ் எடுத்தா அப்புறம் அவங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அப்ப அதை சர்டிபிகேட் கொடுக்க அவங்களை ஒரு என்கரேஜ் பண்றதுக்காக அசம்பிளி வைக்கிற நேரம் அசம்பிளியில இவங்களுக்கு அந்த சர்டிபிகேட்டை கொடுத்து அவைகளை என்கரேஜ் பண்ணி விடுவினா. மற்றது இப்ப சில பிள்ளைகள் வந்து ஆர்கிடெக்சர் டைப் கோர்ஸ் டிகிரி செய்ய வேணும்னு யோசிச்சோம். ஆர்கிடெக்சருக்கு ஆர்ட் வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப ஆர்ட் சப்ஜெக்ட்ஸை வந்து நாங்கள் அவருக்கு ரைட் சப்ஜெக்ட்ஸை எடுக்க விட வேணும். மற்றது டிராமா நடக்கிறது. டிராமாக்கு பிள்ளைகள் வந்து சொல்ற ஸ்கூல் ப்ரொடக்ஷன் வந்து அதை செய்து போட்டு ஒரு நைட் வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணி டிராமா செய்ய விடுவினோம் பிள்ளைகளை. டான்சிங் எது வேணுமோ எல்லாம் செய்யலாம். கிட்டத்தட்ட 64 கிளப்ஸ் இருக்கு, இன்க்ளூடிங் ஈவன் ரிலிஜியஸ் கிளப்ஸ் ஓ லாங்குவேஜ் கிளப்ஸ் ஓ மேண்ட்ரின் படிப்பிக்கிறாங்க, பிரெஞ்சு படிப்பிக்கிறாங்க. அவைகள் வந்து அப்படி ஒரு கிளப்ஸை ஜாயின் பண்ணலாம். மற்றது வந்து சயின்ஸ்ல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அண்டு அது ஹையர் லெவல் வரையும் படிப்பிச்சு யூரோப்பியன் லெவல் ஸ்டாண்டர்டுக்கு போறதுகள் பிள்ளைகள் இங்க இருந்து. மேத்ஸ்ல மேத்ஸ் சேலஞ்ச், யூகே மேத்ஸ் சேலஞ்ச் அப்படின்ட்டுலாம் கணக்கே இருக்குது. இப்போ அதுகளை பற்றி செய்ய வேணும். மற்றது இம்பார்ட்டன்ட் திங் வந்து ஸ்போர்ட்ஸ் ஆஸ் வெல். பிள்ளைகளை வந்து நாங்கள் நல்லா என்கரேஜ் பண்ணணும்னா இப்போதைய பிள்ளைகள் வீட்டுல சும்மா தான் இருக்கிறது, வீட்டுல வெளியாலே போறது இல்லை. அப்போ அவைகள் வந்து அங்க எங்கள்ட பள்ளிக்கூடத்துல ரக்பி இருக்கு, இது கிரிக்கெட் இருக்கு, சம்மர் டைம் இது வாட்டர் போலோ இருக்கு, ஸ்விம்மிங் சைஸ் பூல் ஒன்று இருக்கு பள்ளிக்கூடத்துல. அப்ப பிள்ளைகள் வாட்டர் போலோ எல்லாம் விளையாடுறவ லஞ்ச் டைம் ஆக்டிவிட்டிஸ்ல கேம் டைம்ஸ்ல எல்லாம் செய்யப்படுறது. பிறகு நல்ல ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டு இருக்கு. அப்ப அவைகள் என்னென்ன விருப்பமோ அதை வந்து என்கரேஜ் பண்ணி அவைகள் வேற பள்ளிக்கூடங்களோடையும் கம்பீட் பண்ண விடுவோம். டென்னிஸ் கோர்ட்டும் இருக்கு, பேட்மிண்டனும் இருக்கு ஆஸ் வெல். பள்ளிக்கூடம் லஞ்ச் டைம்ல பேட்மிண்டன் எல்லாம் நாங்கள் மானிட்டர் பண்ணி ஆக்களை ஹெல்ப் பண்றது, போய் பேட்மிண்டன் விளையாட சொல்லி. அப்ப அவைகள்
அவைகளுக்கு எதெண்டான ஒரு ஆக்டிவிட்டி நடக்கும். நார்மலா குயின் எலிசபெத்ல வந்து பிள்ளைகள் எல்லாம் கொஞ்சம் தூர இடத்துல இருந்து தான் மாறவர். நார்மலா ஹெரோ நார்த் லண்டன் ஏரியால இருந்து இங்கால இல்பர்ட் அந்த பக்கத்துல இருந்து வாரவ. இப்ப அவியல் பள்ளிக்கூடம் பெல் அடிச்சோன்னா விட்ட போதான் அனுப்பினோம். இப்ப லஞ்ச் டைம் கூட வந்து இவங்களுக்கு ஒரு 40 மினிட்ஸ் அப்படி போய் ப்ராக்டிஸ் பண்ண விடுறது. மற்றது பிள்ளைகளை வந்து இவைகள் அந்த சில ஹாஃப் டேர்ம் வின்டர் ஹாஃப் டேர்ம் ஐ திங்க் அந்த பிப்ரவரி ஹாஃப் டேர்ம்ல ஸ்கீயிங்கு கூட்டி கொண்டு போவாங்க குரூப்ல. இப்போ இவர் ஒழுங்கா நடப்பாருண்டா இதில் அதுக்கு நீங்க பே பண்ணணும். ஒரு 2-3 டீச்சர்ஸ் கூட்டி கொண்டு போவினோம். மற்ற ஜியோகிராபி ஃபீல்ட் ட்ரிப் அதுகளுக்கு கூட்டி கொண்டு போவினோம். மற்றது வந்து ஜெர்மன் அண்ட் பிரெஞ்சு எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறது. அங்கே உள்ள பிள்ளைகள் இங்கே எங்கள்ட பள்ளிக்கூடத்துக்கு வரவினோம், இங்கே இருக்கிற பிள்ளைகள் அங்கே போவினோம். அதுகளுக்கு எல்லாம் ஆட்களுக்கு நாங்கள் உதவி செய்வோம். அதுவும் வந்து அது ஒரு அவன் மென்டல் டெவலப்மெண்ட்டை என்கரேஜ் பண்ணணும்னு சொல்லி அதை செய்யறது. இன்னொன்று இருக்குது என்னன்னா பர்சனல் அண்ட் சோஷியல் ஹெல்த் எஜுகேஷன் இருக்கு. PSH ஒரு கிழமையில ஒரு கிளாஸ் அல்ல 2 கிளாஸ் இருக்கும். அது வந்து இயர் 9ல கொஞ்சம் கூட, மற்ற வருஷத்துலயும் இருக்கு. இயர் 9ல அந்த பிள்ளைகள் அடலசன்ட் ஸ்டார்ட் பண்ற டைம். அந்த நேரம் இவர்களுக்கு நாங்கள் ஸ்மோக்கிங், ட்ரக்ஸ், புல்லிங், மற்ற ரிலேஷன்ஷிப் எஜுகேஷன் அதுகள் எல்லாம் படிப்பிப்போம். அவைகளை டிஸ்கஸ் பண்ணி மற்ற ரிலிஜியன்ஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்றது அதுகளை பற்றி எல்லாம் படிப்பிப்போம் இங்க. அப்ப அந்த பிள்ளைகளை வந்து அதை பற்றி கதைக்க விடுறது. இப்ப சில வேளை எங்கள்ட கல்ச்சரின் படி சில பேரண்ட்ஸ் வந்து ஓப்பனா கதைக்கிறீங்கள பிள்ளைகளோட. ஆனா இப்ப இந்த காலத்துல நீங்கள் எல்லாருக்கும் தெரியும் டெலிபோன் அதுகளால பெரிய பிரச்சனை. அப்ப நாங்கள் அவைகளோட ஓப்பனா கதைக்க வேணும், அதை டிஸ்கஸ் பண்ணணும். ஒரு நல்ல என்வாயன்மெண்ட்ல இருந்து நாங்கள் கதை காட்ட அது பேர பிள்ளைகளோட கதைச்சு போட்டு பிள்ளைகள் கேன் கோ ஆன் த ராங் பாத். மற்றது ட்ரிங்கிங் அண்ட் ஸ்மோக்கிங் அதுகளை பற்றி கதைக்கணும். அதுக்கு என்ன பொறுத்தவரையில நான் நினைக்கிறது என்னென்றால் பேரண்ட்ஸ் வந்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்க வேணும். நாங்கள் தண்ணி அடிச்சு சிகரெட் அடிச்சு கொண்டு பிள்ளைகளை அடிக்காதுங்கன்னு சொன்னா சரியான ஒரு கஷ்டமான இவர் என்ன தான் செய்யறாரு இன்னும் அப்படி இல்லைட்டா ஒரு ஆன்சர் வச்சிருப்பினா உனக்கு இன்னும் வயது வயது வந்த பிறகு செய்யலாம்னு சொல்லுவினாம். அது ஒவ்வொரு தட்ட விருப்பத்தையும் படி செய்யட்டும் சொல்லி இதன்றது. மற்றது கட்டாயம் ரிலேஷன்ஷிப் எஜுகேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். என்னென்றால் இப்ப வந்து அன்அவாய்டபிள். முந்தியண்டா எங்கள்ட காலங்கள்ல ஒரு வீட்டுல ஒரு டெலிபோன் வந்தா பேரண்ட்ஸ்க்கு எப்ப வேறடா கதைக்கிறது தம்பின்னு சொல்லி. இப்ப வந்து பிள்ளைகள் வந்து ரூமுக்குள்ள போன் வச்சு கொண்டிருக்கும். போன் கொடுக்காட்டா அது ஒரு பிரச்சனை. பேரண்ட்ஸ் வந்து சொல்லிவிடும், அவர்கிட்ட இந்த போன் எடுத்த உடனே அவருக்கு எல்லாத்தையும் அடிச்சு உடைக்கிறான் தம்பி, என்ன செய்யறேன்னு தெரியாது மாஸ்டர்ன்னு சொல்லிவிடும் என்னட்ட வந்து. அது இப்ப ஒரு அன்அவாய்டபிள் டிஸ்ட்ராக்ஷனா வந்துட்டது. கவனமா இருக்க வேணும். அதோட பிள்ளைகளுக்கு நாங்கள் நின்று அப்போல ஒரு 10ஆம் 11ஆம் 12ஆம் வகுப்பு வரைக்கலாம் சொல்லி தம்பி கண்டா மெடிசின் தான் செய்ய வேணுமா. அது சரியான ஒரு பிள்ளையான அளவில் அவரை வந்து சூஸ் பண்ண விட வேணும். அட் த சேம் டைம் அவரை வந்து நாங்கள் டிரெக்ட் பண்ண வேணும். சின்ன வயதுல இருந்து என்ன ஒரு கோர்ஸ் செய்யறா, என்ன படிக்கணும், என்னென்ன செய்ய வேணும் அதுகளை எல்லாத்தையும் நாங்கள் வந்து அவைகளை வந்து கொஞ்சம் கைட் பண்ணி விடணும். அதோட எங்கட பள்ளிக்கூடத்துல இயர் 10 11 இந்த A-level எல்லாம் அவர்களுக்கு கரியர் கைடன்ஸ் இருக்குது. அவள் பிள்ளைகளை இன்டர்வியூ பண்ணி அவர்களுக்கு ஒரு டெஸ்ட் வச்சு இவர் என்ன இதுகளுக்கு சூட்டபிள்னு சொல்லி எல்லாம் அவர்கள் ஹெல்ப் பண்ணுவினோம். அது அந்த கைடன்ஸ் செய்ய வேணும். இயர் 10ம் 11ம் அதை சொல்ற கீ ஸ்டேஜ் 4 அந்த நேரம் தான் GCSE எக்ஸாம் நடக்கிற. அப்ப எண்ட் ஆஃப் இயர் 9ல இவர்களுக்கு பாடங்கள் எல்லா பாடமும் செய்ய தேவையில்லை. சில பாடங்கள் தான் சூஸ் பண்ணலாம். லாங்குவேஜஸ், ஜெர்மனோ, பிரெஞ்சு, ஹிஸ்டரி அப்படி சூஸ் பண்ணலாம். அல்லது மற்றது இன்ஜினியரிங் செய்ய போறாருண்டா டெக்னாலஜி கோர்ஸ் அப்படி இதுகள் இருக்கு. அப்ப அதுக்கு ஒரு நைட் பிள்ளைகள பேரண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு அதுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்து அதில் சொல்லுவேன் உங்களோட கரியர்ஸ் என்ன மாதிரி திங்க் பண்றீங்களோ அதுக்கு தக்க மாதிரி நீங்கள் இந்த பாடங்களை சூஸ் பண்ண சொல்லி. மற்றது ஐயா இடையூறுக்கு மன்னிக்க வேணும் ஐயா. 9:10 ஆயிட்டது. உங்களோட ஸ்பீச் இன்னும் இந்த மாதிரி இன்னும் சொல்லலாம். A-levels வரும் வரையும் நான் இதோட நிப்பாட்டுறேன். அப்ப நீங்க இன்னொரு தடவை வந்து பேசலாம்.
இன்னொரு தடவை நான் இதுல இருந்து கண்டினியூஸ் பண்ணி என்னடா இது வந்து ஒரு ஓப்பன் என்ற திங் வந்து நீங்களுக்கு நான் எவ்வளவு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுமோ அதற்கு வேண்டித்தான் நான் இதோட நிப்பாட்டுறேன். பிறகு நாங்கள் கிடைக்கலாம் தேவையாண்டா. நன்றி ஐயா. என்னடா நீங்க 9-10 வரைக்கும் பேசிட்டீங்க. இனி மெட்டா அது தெரியும். சில வேளையில சொல்றதுக்கு நாங்க சந்தர்ப்பம் கொடுக்கத்தானே வேணும். நான் இடம் மறைத்ததுக்கு எனக்கு முதல்ல நீங்க என்ன மன்னிக்க வேண்டும். என்னடா நல்லா போய் கொண்டிருக்குது, எனக்கு விருப்பமா இருக்குது. ஆனால் இத எனக்கு தெரியும். சொல்லுங்க ஐயா. இன்னொரு தடவை தான் நாங்க செய்ய வேண்டி வருகிறது. அதுக்காக நான் இடம் நிறுத்தி இருக்கிறேன் ஐயா. நன்றி. இப்பொழுது நாங்கள் உங்களுடைய அந்த அருமையான பேச்சை பாராட்டி ஒரு 30 வினாடிகள் கைகளை தட்டி எங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவிப்போம். நன்றி நன்றி, அனைவருக்கும் நன்றி. முதல்ல நான் அருந்ததி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி விக்னேஷ் மாஸ்டர். பிள்ளைகளின் மேல்நிலை பள்ளி பயணத்தை ஆதரித்தல் என்ற தலைப்பு எடுத்து மிகவும் சிறப்பாக என்ன மாதிரி பிள்ளைகள் அதிகமாக எல்லாரும் 11+ தான் கூட கன்சன்ட்ரேட் பண்ணுவினோம். ஆனால் சின்ன பிள்ளைகள் இருந்தே அவைகளை கூட கவனிக்க வேண்டும் என்பதை நீங்கள் அழகாக எடுத்து கூறிக்கொண்டு வந்தீர்கள். ஒரு மூச்சு விடாமல் இவ்வளோ நேரமும் நல்ல வடிவாக முதல்ல இருந்து எவ்வாறு பிள்ளைகளை கவனிக்க வேண்டும் என்பது இது முழுக்க பேரண்ட்ஸ்லேயும் இருக்குது, பிள்ளைகள்லேயும் இருக்குது. டீச்சர்ஸ் உதவி செய்தாலும் பேரண்ட்ஸ் அவையில கவனிக்க வேணும். இப்போ எங்களுக்கு பிள்ளைகள் எல்லாம் படித்து முடிச்சதில் நாங்கள் அப்போ அப்படித்தான் இருந்தோம் நாங்கள் எல்லாரும். அதோட எங்களோட தமிழ் பேரண்ட்ஸ் கூட இந்த கவனமாக பிள்ளைகளை படிப்பிக்கிறவள் யாரை பார்த்தாலும் நல்லாத்தான் பிள்ளைகளை படிப்பிட்டு முன்னுக்கு கொண்டு வந்திருக்கணும். அது மாதிரி நீங்களும் ஒரு நல்ல ஒரு ஆசிரியராக இருந்திருக்கிறீர்கள் என்பது உங்களோட இன்றைய பேச்சிலிருந்து மிகவும் சிறப்பாக தெரிகின்றது. மிக்க நன்றி விக்னேஷ் ஐயா. மற்றவர்களுக்கும் இடம் கொடுப்போம். நன்றி. உங்களோட சரியான இன்ஃபர்மேஷனை கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி 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 அம்மா. அடுத்து டாக்டர் சரஸ் சிவலோகநாதன் அம்மா பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். மிஸ்டர் விக்னேஸ்வரன், எனக்கு கல்வி என்றால் அதுதான் எனக்கு முதல் தேவை என்றது எனக்கு தெரியும். அதில் எனக்கு மேல ஆர்வம் இருக்கிறது. அதனுடைய நீங்கள் எல்லா விதமானதும் உங்களோட பாடசாலையில கவர் பண்ணி செய்கிறத பார்க்கறதுக்கு வேலை சந்தோஷமா இருக்கிறது. என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் படிச்சு முடிச்சு, கிராண்ட் சில்ட்ரனுமே படிச்சு, மூத்த 2 பேரும் அடுத்த 2 பேரும் யூனிவர்சிட்டி. ஆனால் இப்போதும் எங்களுக்கு தெரிஞ்சவர்கின்ற பிள்ளைகள் எல்லாம் அங்க யாழ்ப்பாணத்திலேயோ அங்கே படிக்கிறவர்களுக்கு இது தேவைதானே. ஆனா இந்த நாட்டிலே ஒன்று எங்களுடைய ஆக்கள் பயத்துல 11+க்கு ஒரே டியூஷன். பிள்ளைகள் வீட்டை வந்தால் நேரமே இல்லை, பள்ளிக்கூடத்தால வந்த உடனே பிறகு டியூஷனுக்கு அனுப்புறது, எல்லாம் கம்பெட்டிட்டிவா இருக்கிறதுக்கு. அதை நீங்க என்ன யோசிக்கிறீங்க? பிள்ளைகளையும் கொஞ்சம் தங்கள பாட்டிலேயே தங்களை யோசிச்சு தாங்களே அறிய வேண்டி கொஞ்சம் மூலிய முன்பட்டுதான் நல்ல முதல்ல. என்ன நீங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவைகளுக்கு வந்து இப்ப என்னன்னா சேஃப்டி ஒரு பெரிய பிரச்சனை. வெளியால விடையில யாரோட அவை மூவ் பண்ணுங்கன்னு சொல்லி விடையில அதால பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகளை பொத்தி தான் வளர்க்கறது. நானும் அப்படித்தான் செய்தேன். நான் அப்ப அவைகளுக்கு வேண்டிய மைண்ட வந்து ஒக்கிபைடா வைக்க வேணும். அதுக்கு வேண்டித்தான் நான் ஸ்கூல்ல ஆஃப்டர் ஸ்கூல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, ஸ்போர்ட்ஸ் இருக்கு. ஸ்போர்ட்ஸ் கட்டாயம் செய்ய வேணும். இந்த பிசிக்கல் அபிலிட்டியும் இருக்கணும். சில பிள்ளைகள் வரைவினம் சிட்டியான ஹெல்த்தியா இருக்கும். அப்படியே மூக்கால இழுத்து கொண்டு இருப்பினம் எல்லாரும் அங்க அவியல் அப்படியே கம்ப்யூட்டருக்கு முன்னாலே இருக்கிறதும் தங்கட ரூமுக்கு இருந்து சாத்தி போட்டு மண்டே பள்ளிக்கூடம் அன்றைய தான் யோசிப்பேன். இங்க வரைக்குள்ள இன்றைக்கு என்னடா செய்யணும், நான் ஹோம்ஒர்க் செய்துட்டோன்னு இல்லையன்றோன்னு ஃப்ரெண்டு கடிச்சோன்னா அவன் லஞ்ச் டைம் கொடுப்பான், கொப்பி பண்ண அதை கொப்பி பண்ணி போட்டு கொண்டு விரும்புகிறோம். அப்ப அங்க வெளியால போய்க்கிறதுல கண்டா கொப்பி பண்ணா அவளுக்கு உடனே பனிஷ்மெண்ட் இருக்கு, லஞ்ச் தான் வந்திருந்து செய்யணும்னு சொல்லி அப்படியான இதுகள் இருக்குது. கட்டாயம்
ஸ்போர்ட்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப எனக்கும் இந்த ஊர்ல இருக்கைக்குள்ள எங்களுக்கு வீட்டு வேலைகள் இருந்தது, தண்ணி எல்லாம் போகணும், அதுகள் இருந்தது. ஆனா இவியலுக்கு ஒரு வேலையும் இல்லை. சாப்பிட்றதும் வீட்டுல இருந்து கம்ப்யூட்டர்ல இருந்து கேம் விளையாடுறதும். அது நான் எல்லாரையும் சொல்லியத பேரண்ட்ஸும் அதுகளோட விட்டா. ஆனால் ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் எடுக்கிற பிள்ளைகள் எல்லாம் பாடசாலையில வேற ஸ்போர்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சு வரவே நேரம் எடுக்கும். பிறகு டீம் ஒர்க் அதுகள் டீம் ஸ்பெஷலைஸ் பண்ணி யோசிக்கிறது கட்டாயம். அவையில் வந்து மற்றது வீக்கெண்ட்ஸ்லுமே கிளப்ஸ்ல ஸ்போர்ட்ஸ் அப்படி எல்லாம் சாரி, இருக்கும். நீங்க கதைக்கிற எனக்கு கேட்கல, நான் கதைச்ச அப்படி செய்யாதவருக்கு தான் டைம் இருக்கும் கூட மெட்ராக்களுக்கு என்று நினைக்கிறேன். எனவே நீங்கள் எல்லாம் கவர்னி கதைச்சதுக்கு மிக்க. எந்த பாடசாலையில நீங்க படிப்பிக்கிறீங்க? நான் இப்ப ரிட்டையர்ட். நான் குயின் எலிசபெத் வந்து இங்க உள்ள ஒரு டாப் கிராமர் எனக்கு அது நல்லா தெரியும், குயின் எலிசபெத். பானட்ல. எனக்கு இங்க இருந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல போகலாம், 20 மினிட்ஸ்ல போகலாம் அந்த பள்ளிக்கூடம். நான் வெளியால தான் இருக்கிறேன். ஆனா ஒரு நல்ல ஒரு ஸ்கூல். எனக்கு என்ஜாய் த 17 years ஆஃப் டீச்சிங். 22 years தான் நான் செய்தேன். நான் அதுக்கு முதல் நான் என்ஜினியரா தான் வேலை செய்தேன், கம்ப்யூட்டர் என்ஜினியரா. ஒரு வேறு வழி இல்லாம தான் நான் இதுல போய் சேர்ந்தேன். நான் என்னென்றால் இந்த கம்பெனிஸ் எல்லாம் எலக்ட்ரானிக் ஹார்ட்வேர் இன்ஜினியரிங் கம்பெனிஸ் எல்லாம் மூட துவங்கின உடனே நான் யோசிச்சு பார்த்தேன், என்ன எனக்கு செய்யலாம். எனக்கு மேத்ஸ் நல்லா வரும், மேத்ஸும் ஐடியும். பின்ன நான் அங்க போய் சேர்ந்து நான் டீச்சர் ட்ரைனிங் எடுத்து 3 பள்ளிக்கூடத்தான் படிப்பிச்சேன். நான் இதுல தான் 17 years படிப்பிச்சேன். கண்டினியூஸா படிப்பிக்கிறது ஒரு சந்தோஷம். பிள்ளைகளின் அபிலிட்டி இஸ் வெரி குட். அப்ப எனக்கு ஈஸியா இருந்தது படிப்பிக்கிறதுக்கு. அங்கதான் ஹென்ரியட்டா பானட் கேர்ள்ஸ் ஸ்கூல். நாங்கள் ஹென்ரியட்டா பானட்டோட கொலாபரேட் பண்ணி செய்யற பிள்ளைகள், கேர்ள்ஸை கூப்பிட்டு விடுறவியலோட மிக்ஸ் பண்ண விடுற டிபேட்டிங் அதுகளுக்கு அவர் ஒரு அங்க இங்கண்ட பிள்ளைகளையும் அனுப்பி அவைகளோட கலைக்க விடுறது. ஏன்னா இது ஒரு சிங்கிள் செக்ஸ் ஸ்கூல் என்றபடியால பிள்ளைங்களுக்கு அந்த அந்த செக்ஷனும் இருக்கிறது நல்லமென்று சொல்லி 2-3 ஸ்கூல்ஸோட இதுன்றது. அதோட இப்ப குயின் எலிசபெத் வந்து சாய் ஸ்கூல் இன் கேரளாவில் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். நாங்கள் காசு சேர்த்து அனுப்புறது பிள்ளைகளை அங்க பவர் ஸ்கூல்ல நடத்துறதுக்கு. என்னுடைய ஒரு கிராண்ட் நியூஸ் ஹென்ரியட்டால தான் படிச்சு இப்ப யூனிவர்சிட்டியில இருக்கிறா. எனவே நன்றி, தேங்க்யூ. நன்றி 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 அம்மா. அடுத்து ஆனந்தி பாலதாசன் அம்மா பேசுங்க, அன்வைட் பண்ணுங்கம்மா. அன்புள்ளங்களுக்கு இனிய வணக்கம். இன்று பேசிய விக்னேஸ்வரன் மாஸ்டர் மிகவும் அருமையான தலைப்பு. மேலே எல்லாருக்கும் இப்போ பிள்ளைகள் எல்லாம் மாதிரி பண்ணினாலும் பிள்ளைகளோ யாருக்கு தன்னும் பிரயோசனமான தலைப்பு. மிகவும் அருமையாக விளங்கப்படுத்தி கொண்டு போனீங்கள். நாங்கள் பார்ட் 2வும் அது நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றது அந்த இப்போத்த பிள்ளைகள் எஸ்ஏ அதுகள் இதுகள்ன்றோன்னு என்னண்டாலும் அந்த ஏஐ சாட் ஜிபிடியில் போய் அடிச்சும் எடுக்கணும். என்ன அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? உங்களோட கருத்தை சொல்லுங்க பாப்போம். அது யோசிச்சேன் நான் இப்ப உங்களுக்கு காட்டுறதுக்கு. சும்மா ஒரு வசனம் எழுதி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா அப்படியே காட்டும் உடனே எல்லாம். அது எவ்வளவு கூடாது என்ன, அந்த பிள்ளைகள்ட இதை பாவிக்காம பிரெயினை பாவிக்க விடாம அவை போய் அதுல போட்டுட்டு அதுல முழுக்க இன்ஃபர்மேஷனை அப்படியே எடுக்கணும். அதுதான் அந்த அவையல் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம அதை பற்றி யோசிக்காமல் அதை பற்றி நாங்கள் ஒரு முந்தைய ஒரு எஸ்ஸே எழுதுறோம் என்றால் ஒரு கிளம்பி எடுக்கும். என்ன புத்தகங்கள் தேடி ஆக்களோட கதைச்சு அப்படி எல்லாம் செய்யறதா. இப்ப பிள்ளைகள் வந்து இது ஈஸி தானேன்றோன்னா எல்லாரும் ஈஸியா இதுக்குத்தானே போகணும். அப்ப இதுல அடிச்ச உடனே கூகுள்ல அடிச்சா வேற முந்திச்சு ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முதல் இந்த சாட் ஜிபிடி ஏஐ அதுகள் வர முதல் ஆக்கள் காசுக்கு எல்கேசி எழுதி கொடுக்குறாரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. மற்றது அவைகள் காசுக்கு கொடுக்க அதை கொண்டு வந்து கொடுக்குறாங்க இங்க கிளாஸ்ல. இப்ப அதாலதான் இப்ப அந்த எஸ்ஏ அதுகள் எல்லாம் விட்டுட்டாங்க. அது கோர்ஸ் ஒர்க்ன்றது இங்க. இப்ப அதை செய்ய விடுறே இல்லையா, எல்லாரும் காப்பி பண்றாங்க. மற்றது படிச்ச பேரண்ட்ஸ் இருந்தா பிள்ளைகளுக்கு வீட்டுல ஹெல்ப் பண்ணிடுறான். மற்ற பிள்ளைகள் சும்மா இருக்கிறதுக்கு ஹெல்ப் கிடையாது. வெளிநாட்டுல இந்த டியூஷன்ஸ் தேவையில்லை. இப்போ சிலோன் வேற, சிலோன்ல எல்லாரும் டியூஷன் கூட. அந்த வெளிநாட்டுல உண்மையில நல்ல டீச்சர்ஸ் வந்து நல்ல கேர் எடுத்து படிப்பிக்கணும். ஆஃப்டர் ஸ்கூலும் எல்லாம் கேட்டு படிக்கலாம்.
அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். நான் என்னன்னா, முதல் ரீடிங் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். இப்ப எனக்கெல்லாம் ரீடிங் இயலாது. அந்த காலத்துல வீட்டுல நாங்கள் அந்த லிட்ரேச்சர் புக்கும் இதுவும் பொடியங்களா மேட்ச் செய்வோம் வடிவா. மற்ற பாடங்கள்ல டிஸ்கஷன் ஓ டிபேட் ஒண்ணுமே இருக்கல தானே. கதைச்சா வேண்டா கதைக்கிற பேசாம இருடா, உனக்கு கேள்வி கேட்டா ஏன் கேட்கல, அது உனக்கு தெரிய தேவையில்லைன்னு தான் சொல்றது. இங்க அப்படி சொல்லிடலாம் நாங்க. அப்ப நான் அதுக்காகதான் நான் இந்த கதைக்கு வந்ததே என்னன்னா, சின்ன வயதுல இருந்தா அந்த பிள்ளைகளுக்கு அந்த இது வெக்கம் வராது. டிராமா செய்ய விடாது, பிள்ளையோ சரியா செய்ய விட வேணும், ஸ்பீச் கொடுக்க விட வேணும், மற்றது இவன் பட்ஜெட் பாட விட வேணும். அப்படி அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது வேற மக்களுக்கு முன்னால நிற்க. இப்ப கோயில்கள போனா கோயில்களுக்கு வாலண்டரி சர்வீஸ் செய்ய விடலாம். அப்படி கணக்க இருக்குது இங்க. மற்றது நான் கதைக்க இருந்தேன்னா, இப்ப ஏ லெவல்ல இருந்து யூனிவர்சிட்டி போக என்ன கோர்ஸ் என்னென்ன செய்யலாம்னு சொல்றதை பற்றி நான் அடுத்த இதுல டைம் இருக்கிறேன்னு சொல்றேன். சின்ன வயதுல இருந்தே பழக்கம். நான் இப்ப நான் யோசிக்கிறேன், சில விட நான் இன்னும் படிச்சு கொண்டிருக்கிறேன் என்றால், வீட்டில ஏதேனும் ஒரு பிள்ளை இருந்தது என்றால் கூகுள்ல அடிச்ச உடனே வரும். இந்த போனேன் வேலை செய்யல, அல்லது இந்த சென்ட்ரல் ஈட்டிங் வேலை செய்யலையோன்னு ஒரு கொஞ்சம் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா முழுக்க வரும். கார்ல என்னென்ன கண்ட்ரோல் இருக்கு அதுகளை கண்டுபிடிக்க ஒண்ணுமெண்டா அதுகள் எல்லாம் படத்தோட எக்ஸ்பிளனேஷனோட வரும். நாங்கள் அப்ப டைம் எடுத்து படிக்கலாம். எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் அப்படியான இதுகள் படிக்கிறது, டெக்னிக்கல் திங். ஏன்னா ஐ வாஸ் an engineer. ஓகே, நன்றி நன்றி ஐயா. அடுத்து ராஜேஷ் சித்தம்மா பேசுங்க. நன்றி ஆனந்தி. எல்லோருக்கும் வணக்கம். விக்னேஷ் மாஸ்டர் அருமையான ஒரு பேச்சு கொண்டு கொடுத்திருக்கிறீர்கள். இது கூட எங்களை காட்டி இந்த யங்க ஜெனரேஷனுக்கு நல்ல ஸ்பீச், உங்களோட ஸ்பீச். ஏன்னா நான் எந்த பிள்ளைகளை செகண்டரி ஸ்கூலுக்கு அனுப்புற நாட்கள் வரைக்கும் எங்களுக்கு ஒரு விதமான ஹெல்ப்பும் அந்த நாட்கள்ல இல்லை. நானே இந்த பாட்டுக்கு எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணி 2 பிள்ளைகளையும் கொண்டு போய் 2 பேரும் ஹெவடாஷஸ் பாய் அண்ட் கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு 2 பேரும் என்டர் பண்ணவன். ஆனா அம்பின்ற டாக்டருண்ட பியானோ டீச்சர் சொன்னா, are you mad? Why are you putting your child in a private school when she has entered the Henrietta Barnett Grammar School? And அவர் இன்சிஸ்ட் பண்ணி அவர் தான் என்ன அட்வைஸ் பண்ணி அவ கொண்டே ஹென்ரியேட்டா பார்னட் கிராமர் ஸ்கூல்ல போட்டு வச்சுவர் டு சேவ் த மணி. ஏன்னா மகன் இஸ் ஆல்ரெடி இன் தி ஹெப்டாஷஸ் பாய்ஸ் ஸ்கூல். அப்படி எங்களுக்கு ஒரு விதமான ஹெல்ப்பும் இல்லை. நானே எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணி நானே எல்லாம் செய்த நான். இப்ப நான் பார்ட் டைம் தான் வேலை செய்தேன். நான் அப்படி எனக்கு செய்யக்கூடியதா இருந்தது. உங்களோட ஸ்பீச் மிகவும் மிகவும் உபயோகமானது இந்த யங்க ஜெனரேஷனுக்கு. நான் பட்ட கஷ்டத்தால நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க திருப்பியும் வேற விதமாக இந்த 11+ என்டர் பண்ற மதர்ஸுக்கு கூட, இந்த பேரண்ட்ஸுக்கு கூட இந்த அட்வைஸ் வெரி வெரி வேல்யூபிள் வேர்ட். ஏன்னா நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் உங்களுக்கு சொல்றேன். மிகவும் அருமையான ஒரு ஸ்பீச். அதுக்குத்தான் நான் டார்கெட் பண்ணேன். நீங்க உங்களோட பிரச்சனை தான் எனக்கும் இருந்தது. நான் இங்க வந்தது 47 இயர்ஸுக்கேகோ. என்னுடைய பிள்ளைகள் படிக்கல, தமிழ் ஸ்கூல் இருக்கல, 11+ டியூஷன் இருக்கல. அதோட எனக்கு 11+ என்னண்டே தெரியாது. நான் பிறகு பிள்ளைகளை மியூசிக் லெசன்ஸுக்கு கொண்டு போன இடத்துலதான் 11+க்கு எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ண துவங்கிக்க தான் என் பிள்ளைகளுக்கு நான் 11+ பற்றி படிப்பிச்சேன். நான் அது டூ லேட்டான டைம். அதை பார்த்த பிறகு தான் எங்கட ஆக்கள் முழு பேர் என்ன நினைக்கிறோம்னா ரிசல்ட்ஸ் எடுத்தா சரியான்னு சொல்லி. ரிசல்ட்ஸ் இம்பார்ட்டன்ட், ஆனா இந்த ஆல் ரவுண்ட் அபிலிட்டிஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப நீங்க பிரைவேட் ஸ்கூலுக்கும் ஹென்ரியேட்டா பார்னட்டுக்கும் ஒரு கம்பேரிசன் சொன்னீங்க. நான் சொல்வேன் ஹென்ரியேட்டா பார்னட் இஸ் பெட்டர். என்னன்னா 2 பள்ளிக்கூடத்திலேயும் பேட் டீச்சர்ஸ் இருக்கிறோம் என்ன மாதிரி, சரியோ? அப்ப நீங்கள் அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் அந்த பிள்ளைக்கு வரையிலன்னா காசு கொடுத்து படிப்பிக்கலாம். இங்க பிரைவேட் ஸ்கூல்ல படிப்பிச்சா உங்களுக்கு காசு உழைக்கிறதெல்லாம் அதுலயே போயிடும். அதுவும் இப்ப 15,000 20,000 pounds. அந்த காசுக்கு நான் வீட்டை ஆக்களை கூப்பிட்டு டியூஷன் சொல்லி கொடுக்கலாம் ஒரு வீக்கான சப்ஜெக்டுக்கு அந்த பிள்ளைக்கு. மற்ற பாடங்கள் தாங்களாவே படிக்கலாம். அதுக்காக தான் நான் சொல்றேன்,
அந்த கீ ஸ்டேஜ் 2, அதாவது பிரைமரி ஸ்கூல்ல இருந்து ரீடிங்கும் அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஒரு மெனுல பாவிக்கிறது, எப்படி ரிசோர்ஸை பார்த்து எடுக்கிறதுன்றது தான் இம்பார்ட்டன்ட். அப்போ அதைத்தான் நான் பேரண்ட்ஸ் ஈவினிங் வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த பள்ளிக்கூடத்துல 1 in 6 children இஸ் தமிழ். அப்படியே அவளுக்கு சொல்றது, அவையில எல்லாரும் கஷ்டப்பட்டு வேலை செய்யற தாயின் தேப்பனும் சில வேலை. அப்ப அதால இப்ப அவைகளுக்கு நான் சொல்றது, இதுகளை கவனமா பாருங்கோ. இப்ப இந்த கடைசி நேரத்துல இந்த மகனுக்கு நீங்க மெடிசின் செய்யணும்னு சொன்னா டூ லேட்டா போயிடும். அதனால கதைக்க மாட்டோம், அப்படியே பேசாம இருக்கிறோம். டீச்சர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அப்ப நன்றி 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 அம்மா. அடுத்து சுயேந்திரா அம்மா பேசுங்க. அன்மியூட் பண்ணுங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். விக்னேஷ் மாஸ்டர், நீங்க எல்லோரும் கூறியது போல இப்ப பிள்ளைகள் அல்லது எங்கட பேர பிள்ளைகளுக்கு தேவையான அட்வைஸ்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறீர்கள். ஏனென்றா நாங்கள் வந்த காலத்துல நீங்க சொல்றது போல டியூஷனும் இல்லை, ஒன்றும் இல்லை. பிள்ளைகள் தங்கட பாட்டிலேயே தான் படிக்க வேண்டும், நாங்கள் எங்களுடைய உதவியோடு. ஆனா இப்போது லண்டன்ல எங்க பார்த்தாலும் டியூஷன் தான். எல்லா பிள்ளைகள கேட்டாலும் டியூஷன் என்று தான் சொல்லி கொண்டிருக்கணும் பேரண்ட்ஸ். இந்த குரூப்புல சாட்டர்டே வந்து ஜாயின் பண்ணலாம், இல்லை சண்டே வந்து ஜாயின் பண்ணலாம்னு அவ டியூஷனுக்கு போக வேணும், ஸ்விம்மிங்க்கு போக வேணும், இப்படித்தான் கூறிக்கொண்டு இருக்கணுமே ஒழிய மற்றபடி இப்ப எல்லாம் வித்தியாசமா வந்து விட்டது. ஏனென்றால் நான் என்ன தெரியும், நான் பிள்ளைகள் படிக்கும் போது அவர்களுடைய கொஸ்டின் பேப்பரை பார்த்து அந்த ஹோம்ஒர்க்கை பார்த்து நான் லைப்ரரியில போய் புத்தகங்கள் எடுத்து கொண்டு வந்து நான் கொடுத்துருக்கிறேன் பிள்ளைகளுக்கு. இதை செய்யுங்கோ, இப்படித்தான் செய்கிறது என்று. ஆனால் இப்ப எல்லாம் கம்ப்யூட்டரைஸ்ட் ஆகிட்டுது, கம்ப்யூட்டர்லயே போட்டு செய்யலாம். இப்ப யாரோ சொன்ன மாதிரி ChatGPT அதுல போட்டு எல்லாரும், இப்ப நாங்களும் எங்களுக்கு ஒரு லெட்டர் எழுத வேணுமெண்டா அதுண்ட என்னன்னு சொன்னா முழு லெட்டரையும் எழுதி தருது ChatGPT. அந்த நிலையில இருக்குது. மற்றது என் மகன் என் பேத்தி வந்து இப்ப O level எடுக்க போறா. அப்ப அன்றைக்கு இந்த மகனோட கதை கேட்க மகன் சொன்னார், 10 year question papers with sample ஆன்சரோடையே இப்ப எடுக்கலாமா. அப்ப அப்படியான வசதிகள் எல்லாம் இப்ப பிள்ளைகளுக்கு இருக்குது. அப்ப இப்பத்த பிள்ளைகளுக்கு எல்லாம் கையில என்ன வாழைப்பழத்தை உரிச்சு வாயில தீத்தி விடுற அளவுக்கு இப்ப எல்லாம் வந்துட்டுது. அந்த அளவுக்கு இருக்க நீங்கள் சொல்ற போல இப்பத்த பிள்ளைகளை நாங்கள் அவைய மற்ற ஆக்டிவிட்டீஸும் செய்யக்கூடியதா வளர்க்க வேண்டும் என்றதுதான் என்னுடைய அபிப்பிராயம். மிக்க நன்றி ஐயா. மீண்டும் வந்து அந்த A level பிள்ளைகளையும் சொன்னீங்கள் என்றால் நன்றாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். சாட் பாக்ஸ்ல ஒன்றுமெண்டைக்கு இல்லை என்ற எல்லோரும் வந்து கதைத்து விட்டார்கள். நன்றி, வணக்கம். நன்றி சுயேந்திரா அம்மா, நன்றி உங்களுக்கும். அடுத்து கண்கோணேசன் ஐயா பேசுங்க. அன்மியூட் பண்ணுங்க ஐயா. நன்றி அம்மா. எப்பொழுதும் நெஞ்சம் நீங்காதான் தாழ்வாழ. ஐயா, உங்களது பேச்சு அருமையில் அருமை. இன்று ஒரு கல்வி உலகத்தில் இருந்து வந்த ஒரு ஆசிரியர் கல்வியை பற்றி கதைத்தது எனக்கு பிடித்தது. ஏன்னா நான் கிட்டத்தட்ட 50 வருஷம் 50% ஆசிரியர். அதாவது எனக்கு 2 தொழில், 1 கணக்காளர், மற்ற கல்வியை போதிப்பது 50 வருஷமா நான் போதித்து வருகின்றேன். பொதுவாக முக்கியமாக பொருளாதாரம் தான். கணிதத்தை முந்தி நான் செய்தாலும் இப்ப கணிதத்துக்கு பொருளாதாரம், வர்த்தகம் போன்ற கணக்கியல் போன்ற பாடங்கள் தான் நான் படிப்பிக்கிறது. ஆனா நான் உங்களது அனுபவத்தை எண்ணி நான் மிச்ச மகிழ்ச்சி அடைகின்றேன் ஐயா. என்னென்றால் நீங்கள் அந்த 11+ பற்றியும் கதைக்கிறீங்கள். இந்த 11+ல நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. அதாவது முந்தி கிட்டத்தட்ட 40-45 வருஷத்துக்கு முதல் இந்த நாட்டுல எல்லாரும் சும்மா 6ஆம் மட்டும் சும்மா படிச்சு கொண்டு போறது. கிட்டத்தட்ட அந்த வகுப்பில அந்த கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பினும் தானே அவைகள் தான் கிராமர் ஸ்கூலுக்கோ இல்லாட்டி பிரைவேட் ஸ்கூலுக்கு போறது. அப்படித்தான் முந்தி இருந்தது. பிறகு கிட்டத்தட்ட
இந்தியர்கள், சீனர்கள், தமிழர்கள் இங்கு வந்தா போலதான் அந்த டியூஷன் ஒன்று துவங்கல. முந்தி நான் கிட்டத்தட்ட 45 வருஷத்துக்கு பிறகு நானே மாணவனாக இந்த நாட்டில் படிக்கிறேன். அப்பொழுது இந்த டியூஷன் என்றது ஒன்றுமே இருக்க இல்லை. அப்ப 11+ என்று சொன்னா வெள்ளக்காரங்கள் தங்களோட பாட்டில போய் எழுதுறதுதான். கட்டிக்காரன் கிராமர் ஸ்கூலுக்கு போவான், மற்றவன் நார்மல் ஸ்கூலுக்கு போவான். ஆனால் எனக்கு அனுபவம் இருக்கிறது என்னென்றால் அந்த 11+ என்னென்றால் என்ன செய்கிறார்கள் என்றால் ஒரு 50-100 பேப்பர் எடுத்து நாங்கள் படிப்பிக்கிறோம் இல்லையா? படிப்பிச்ச உடனே கிட்டத்தட்ட 101 பேப்பர் பிள்ளை கட்டாயம் செய்து நல்ல மார்க்ஸ் எடுக்கும். அப்படி போய் இப்ப நான் இப்ப பிரைவேட் டியூஷன் தான் கொடுக்குறபடியா எனக்கு கூட தெரியும் விஷயம். கிட்டத்தட்ட எத்தனையோ பாடசாலை இருந்து என்னிடம் வருவார்கள். என்னென்றால் ஐயா அந்த ஓ லெவலுக்கு வந்த உடனே அவைகளால் இயலாம இருக்குது. அப்ப அந்த மார்க்ஸ் எல்லாம் குறைஞ்சு ஓ லெவல் ரிசல்ட்ஸ் வரைக்குள்ளேயே கிராமர் ஸ்கூலால கலப்பட்டு பிறகு நார்மல் ஸ்கூலுக்கு போறார்கள். ஆனா சிரிப்பேன்டா பிறகு நார்மல் ஸ்கூலுக்கு போட்டு வந்து திரும்பி டியூஷன்ஸ் எல்லாம் எடுத்தா போல they are doing better than the grammar school students. இப்ப என்னட்டு அப்படித்தான் கன பேர் வராங்க. அதை எனக்கு ஏனென்று விளங்கல், அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்க முடியுமா? பிள்ளைகளின் டெவலப்மெண்ட் சில ஆட்களுக்கு 16க்கு பிறகுதான் தொடங்குறதா ஐயா? உங்களுக்கு கூட அனுபவம் இருக்கும். அது நான் இம்பார்ட்டன்ட். இப்ப எங்கட பள்ளிக்கூடத்திலையும் ஒரு கட் ஆஃப் பாயிண்ட் வச்சுக்கிறோம். என்னன்னா இந்த ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்றதுக்கு. அப்பதான் எங்களுக்கு நல்ல யூனிவர்சிட்டி பிளேசஸ் கிடைக்கும். இப்ப சில பிள்ளைகளுக்கு வந்து ஒரு குளிர் ஓட்டம் நிறையவே வந்து இப்ப சில பிள்ளைகள் வந்து கிராமர் ஸ்கூல்ல த்ரைவ் பண்ண மாட்டினோம். என்னென்றால் மற்றவன் நல்லா செய்யறானோன்னு நான் ரபிஷ் என்று யோசிக்கிறேன். அப்ப அவைகளுக்கு நாங்கள் கவுன்சில் பண்ணுவோம். நீயும் கெட்டிக்கார பிள்ளைதான். இங்க மேத்ஸுக்கு எடுத்து பாத்தீங்கன்னா 8 செட் கிளாஸஸ் இருக்குது. அவையின் அபிலிட்டி இந்த ஸ்பீட் தக்க மாதிரி. அப்ப சில வேளை அவைய 7வது செட்ல இருக்க சொல்லிவினோம், ஐயோ நான் எனக்கு ஒன்றும் வராதுன்னு சொல்லி ஒரு டிமோட்டிவேஷன் வாரது அவைக்கு. அவையல் வந்து ஒரு நார்மல் ஸ்கூல்ல போன உடனே அங்க வந்து நான் கெட்டிக்காரன்னு தெரியும். ஏன்னா அவைகளுக்கு இது ஈஸியா இருக்கும். அங்க கொடுக்கறது அந்த ஸ்பீடா படிப்பிக்கிறதுல குறைவு. அதால வந்து அந்த பிள்ளைகள் போய் மெடிசனுக்கு வென்ற பண்ணி இருக்குது, எல்லா பாடங்களுக்கும் வென்ற பண்ணி இருக்கு. வேற ஸ்கூல்ல அந்த ஸ்கூல்ல இவரை வேல்யூ பண்ணுவேன். ஏன்னா இவருக்கு ஈஸியா படிப்பிக்கலாம். அப்ப அது வந்து பிள்ளைகள் இந்த அதான் ஒரு நாளும் கிராமர் ஸ்கூல் ஒரு நாளும் வந்து எல்லா பிள்ளைகளுக்கும் நல்லதுன்னு சொல்லக்கூடாது. என்னென்றால் அந்த பெண்ணட்ட நான் சட்டனை பேஸ் பண்ணி இருக்கிறபடியா எங்களை சுத்தி 4 கிராமர் ஸ்கூல் இருக்கு. அதுல திறமான ஒரு இடம் லண்டன்லயே எங்களோட இடம் தான் அந்த பெஸ்ட். அந்த என்னண்டா ஐயா அந்த என்னட்ட வர்றவங்க சிலாக்கள் கிராமர் ஸ்கூல்ல போயிட்டு கலப்பட்டு பிறகு நார்மல் ஸ்கூலுக்கு போய் பிறகு A லெவலுக்கு என்னட்ட வந்து படிக்கிறாங்க. படிச்ச உடனே கெட்டிங் A ஸ்டார் எடுக்கிறாங்க. எனக்கு அதுதான் விளங்கல. என்னண்டு ஏன் கிராமர் ஸ்கூல்ல இருந்து கலப்பட்டான் என்றாதான் விளங்குதா? அதுதான் நான் சொன்னேன். அவியல் வந்து அந்த ஒரு டிமோட்டிவேட்டடா வந்துடுது. நம்ம ஏன்னா மற்ற பிள்ளையோட கொம்பே ஒண்ணு நீங்க இந்த A ஸ்டார் வந்து இட்ஸ் நாட் எ குட் மெஷர். சில பிள்ளைகள் இந்த அபிலிட்டி இப்ப கிராமர் ஸ்கூல்ல இருக்கிற சில பிள்ளைகளுக்கும் ஒரு அவரேஜான பிள்ளைகளும் A ஸ்டார் எடுக்கும், நல்ல பிரைட் போயும் A ஸ்டார் எடுக்கும். ஆனால் அவங்க சரியான பிரைட் போயோட அவைகள் கம்பேர் பண்ணிட்டு நான் ரபிஷ் நினைப்பினான். அதாலதான் அவைகளுக்கு ஒரு டிமோட்டிவேஷன் வரும். அதால சில பேருக்கு கிராமர் ஸ்கூல் சரி வராது. சில பிள்ளைகள் இந்த அடலசனால தே சேஞ்ச். அப்புறம் இயர் 9th படியங்கள் மேச்சுவம் பண்ண கொஞ்சம் லேட். நான் பாய்ஸ் ஸ்கூல்ல படிச்சபடியால சொல்றேன். கேர்ள்ஸ் தே ஆர் மோர் ஏபிள் டு கோப் வித் மல்டி டாஸ்கிங். படியங்கள் வந்து இம்மெச்சூரிட்டி இருக்கு மீண்டும் A லெவலுக்கு வரைக்கல. அப்ப அவியல் வந்து அத வந்து ஒரு சைட் பேஸ்ல போகணும் என்ன இருந்துட்டு. இப்ப நாங்களும் எங்க படிக்க அப்படித்தான் விளையாட்டு. நான் என்ன தெரியும் ஆக்களுக்கு முன்னால சொல்லக்கூடாது. நான் O லெவல் எக்ஸாமுக்கு முதல் 304 நான் காடு அங்க ஊர்ல. அடுத்த நாள் சோதினு சொல்லிக்க அது என்னன்னா வீட்டுல எங்களுக்கு அவைகளுக்கு தெரியாது நாங்கள் என்ன செய்கிறோம். அப்ப அதான் அந்த எக்ஸாம்னு சொல்லி பேசிக்கு தண்டி படிக்க சொல்றது வழியா. அப்ப அவைகளுக்கு ஒரு தங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் பெற பண்ணி தங்களை படிக்க பண்ண வேணும். மற்றது நானும் அப்படிதான் நார்மல் ஒரு சைட் ஸ்கூல்ல இருந்துட்டு அப்புறம் ஹார்ட்லிக்கு போனோன்னு அவங்கள பார்த்தோன்னே எனக்கு பயம் வந்துட்டு. ஏன்னா இந்த அபிலிட்டி வந்து வெரி ஹை. அப்ப நாங்க இந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் டீச்சிங் ஆல்சோ வெரி குட். நீங்கள் பீயிங் எ மேத்ஸ் டீச்சர் உங்கள்ட்ட கேட்க போறேன் என்றால்
இப்ப எக்கனாமிக்ஸ்ல கொஞ்சம் மேத்ஸ் வருகுது, மேத்ஸும் இங்கிலீஷும் நல்லா இருந்தா தான் எக்கனாமிக்ஸ் படிக்க, இல்லாட்டி படிக்க இயலாது. என்னென்றால் அந்த இப்ப உதாரணத்துக்கு என்னண்டா ஐயா, இப்ப நான் முழுதையும் சொல்ல ஆக்களுக்கு முன்னால டைம் எடுக்க விரும்ப இல்லை. இந்த பேசிக் மேத்ஸை விளங்குறதுல கன பேருக்கு இப்ப டபுள் மேத்ஸ் செய்கிறான்னு சொல்றாங்க. ஆனா இப்ப உதாரணத்துக்கு நான் படிப்பிக்கிறதுக்குள்ள இந்த இன்ஃபிளேஷன் ஒன்று இருக்கு, பணவீக்கம் என்றது, அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. நான் ஃபார்முலா முழுதையும் சொல்ல அடிப்படையில் என்னென்றால் நீங்கள் படிப்பிக்கிறதுக்குள்ள 1 + M M என்றது மணி ரேட் என்று சொல்றது, அதை பெர்சன்டேஜ்ல போடுறது. இப்ப 2% இன்ஃபிளேஷன் என்று சொன்னால் அப்ப அவன் என்ன சொல்றான், 1 + 2% என்று நான் சொன்னால் அவனுக்கு அந்த 2% நம்பருக்கு மாத்தாமல் 1 + 2 என்று 3 என்று சொல்றான். எப்படி அதான் எனக்கு விளங்க இல்லை. You understand? ஆனா I am doing double math என்றான். அதுக்குதான் நான் ஒன்று சொல்றேன் என்னென்றால், எங்கட பள்ளிக்கூடத்துல எல்லாரையும் எக்கனாமிக்ஸ் அல்லது அந்த எக்கனாமிக் ஃபீல்டுக்கு போக விடுறே இல்லை. ஒரு 4 செட் உள்ள டாப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ஸ்பெஷல் எக்ஸாம் இயர் 9ல வச்சு அதுல எக்கனாமிக்ஸ் சூஸ் பண்ண விடுறாரு. எல்லாரையும் விட்டா இந்த ரிசர்ச் பள்ளிக்கூடம் தங்களை பார்க்கணும், தங்களோட ஸ்டாண்டர்டை வச்சிருக்கவான. அப்ப சில பேரண்ட்ஸ் வந்து எல்லாம் அதுல ஒரு கான்ஃபிளிக்ட் வந்துட்டு அவன் எக்கனாமிக் போகணும், ஃபாதர் சொல்ற எல்எஸ்சிக்கு அனுப்பணும், ஃபர்தர் மேத்ஸ் செய்யணும் சொல்லி போட்டு பள்ளிக்கூடத்தை விட்டுட்டு வேற பள்ளிக்கூடத்துக்கு போறவன் ஆக்கள். அப்ப அவையல் வந்து ஒரு ரோட் லேர்னிங் படிக்கிறவையே நாங்க ஒன்றும் செய்யல. அது என்ன, அதான் அது வெரி வெரி ஃபண்டமெண்டல். ஆனால் பெரிய கால்குலஸ் கோஆர்டினேட் எல்லாம் நல்லா செய்யறான். பட் they are unable to understand the basics of percentage and the number. அதுக்குத்தான் நான் சொல்றேன்னா இந்த மென்டல் மேத்ஸும் நான் கால்குலேட்டர் பேப்பரும் சின்ன பிள்ளைகளுக்கு படிப்பிக்கணும். நாங்கள் ஒரு சப்ஜெக்ட் வந்து ஓலெவல் வரையும் இவர்களுக்கு நான் கால்குலேட்டர் பேப்பர் இருக்கு. இப்ப வந்துட்டு GCSE பேப்பர். அதுலதான் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த நம்பரை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது வேற மாதிரி தான். இவங்க அந்த அரித்மெட்டிக்ன்றது பெருசா தெரியாது, அதான் பிரச்சனை. என்ன கால்குலேட்டர் பிரைமரி ஸ்கூல்லயே கால்குலேட்டர். டீச்சர்ஸ் வந்து அங்க ஸ்பெஷலிஸ்ட் டீச்சர்ஸ் இல்ல மேத்ஸ்க்கு, நார்மல் காம்ப்ரிஹென்சிவ் ஸ்கூல்ல. அப்ப அவியல் வந்து அவியலுக்கு O level A levelல ஒரு C எடுத்தாக்கள் தான் நாங்க மேத்ஸ் படிப்பிக்கிறோம் 5ஆம் 6ஆம் வகுப்புக்கு. அப்ப ஸ்பெஷலிஸ்ட் பிரைவேட் ஸ்கூல்ல அதுதான் ஒரு நன்மை. பிரைமரி ஸ்கூலுக்கு போனா சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் இருக்கிறாங்க அங்க, ஏன்னா மணி அதோட ஸ்மாலர் கிளாஸ். பிரைவேட் ஸ்கூல்ல போய் பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் குறைவு, எல்லாரும் கட்டிக்காரன் இல்ல. நன்றி நன்றி. I don't want to take time. Thank you. ஓகே, நன்றி கோனேசன் ஐயா. அடுத்து சிறுஸ்கந்தராஜா ஐயா. அனைவருக்கும் வணக்கம். சிறப்பான பேச்சு. ஸ்கூல்ஸ் இந்த மாதிரி படிப்பிக்கணும்னு நான் இந்த உங்களோட பேச்சுக்கு பல பேரண்ட்ஸை வேற பண்றதுக்கு நானும் ட்ரை பண்ணேன். ஒரு தடவையுமே வேற இல்லை, அதே கூட்டம் தான் வந்து கொண்டு இருக்கு. எனக்கு பெரியான துக்கமாக இருக்கு. ஏன்னா நல்ல ஒரு ஸ்பீச்சை மிஸ் பண்ணிட்டுன்னா கவன்ட்ரியில் வர அந்த அன்றைக்கு அவங்களுக்கு முன்னாலே சொன்னாங்க, கவன்ட்ரி தமிழ் ஸ்கூல்லையும் சொன்னேன்னா அவர் எல்லாம் ஓமெண்ட் கேட்டுட்டார், அந்த ஹெட் வந்து கேட்டுட்டார், அப்படியே போய் சொல்லவும் இல்லை. என்னன்னா பிள்ளைகளுக்கு ஒரு ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். ஆனா உண்மையா நான் ஐ வாஸ் டார்கெட்டிங் தி பேரண்ட்ஸ், அந்த அம்மா அப்பாவை தான். பேரண்ட்ஸ் எல்லாம் தானே, பேரண்ட்ஸ் அவதான் வேற அதையத்தான் நான் டார்கெட் பண்ணினேன். ஏனென்றால் பிள்ளைகளுக்கு விளங்காது. பிள்ளைகள் இப்ப இம்மாச்சுவ அவையெல்லாம் கைட் பண்ணுவாங்க. அப்ப கைட் பண்றது பேரண்ட்ஸ். எனக்கு விளங்க இல்லைன்னுட்டா துப்புரவ ஒரு 300 ஸ்டூடெண்ட்ஸ் வர இடத்துல ஒரு ஆள் 2 பேர் கூட வேற இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்திருக்கிறமே நான் தெரியாது நான் சொல்லி. அதே போல சட்டன் தமிழ் ஸ்கூல்லேருந்தும் வர அதே ப்ராப்ளம் தான். அவையிலும் சொன்னா வேற மாட்டேன், இப்படி பேச்சுக்கள் இருக்கு வேறுங்கன்னு அதுக்கும் இல்லை. நானே இதை கேட்கிறேன்னுட்டா என்ன ரீசனா எந்த எனக்கு விளங்கல. மற்ற என்ன கேட்க யோசிச்சேன்னா, நாங்கள் இந்த தளத்துல வந்து ஒவ்வொரு கடைசி சாட்டர்டேயும் 11 மணிக்கு ஆங்கிலத்தில் வைக்கிறோம். நாங்கள் அதை இந்த கான்ஃபிடென்ஸ் ஸ்பீச் ஸ்கில்ஸில் வைக்கிறோம். நான் ட்ரை பண்ணி இப்போ நீங்கள் நல்ல ஒரு கருத்தை சொன்னீங்க. உங்களுக்கு படிப்பிக்கிறதுக்கு இந்த அது வந்து பிள்ளைகளுக்கு மாத்திரமில்லை, பேரண்ட்ஸுக்கு மாத்திரமே இந்த தளத்துக்கும் உரிய பேச்சு. ஏன்னா அதில் வந்து பாருங்க, நான் ஆக்களை முன்னுக்கு வந்து கருத்து சொல்லுங்கன்னு கேட்டால் எல்லாரும் பின் வாங்கினேன். ஏனெண்டா அவையில் வந்து இந்த படிப்பை நினைக்கிறேன். நாங்கள் பள்ளிக்கூடத்தில் போய் ஒன்றுக்கு முன்னுக்கு போகிறதுக்கு அப்படி அங்கே கரைச்சல் இருந்ததா, எங்களுக்கும் அதே நிலைமை தானே. அங்கே இருந்தது வந்து இங்கேதான் எங்களுக்களால் ட்ரெயின் பண்ணி உள்ளுக்குள்ள வரணும்னு சொல்லி வந்ததே ஒழிய பள்ளிக்கூடங்கள்ண்டு சொல்றது எனக்கு குறைவாகத்தான் இருக்கும். பள்ளிக்கூடங்கள் அந்த சில பேர் ஒரு குறிப்பிட்ட ஆக்கள்னா அதில் வந்து தண்டவாட்டை வருவாங்க, மிச்சாக்கள் ட்ரெயின் பண்ணுறது இல்லை. இங்கே அதுக்கு நாங்கள் ஒரு செஷனை வைக்கிறோமே ஒவ்வொரு லாஸ்ட் சாட்டர்டேயும் அதுக்கு வர சொல்லி. இப்போ
அதுக்கு நான் 2 பேரையும் அப்ரோச் பண்ணியிருந்தேன். அது ஒர்க் பண்ணுது இல்லை. ஏன்னா நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விம்பிள்டன் கோயிலில் போய் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒரு பிரின்சிபலோட கூட காய்ச்சி நான் இப்படி நடக்குது வேறுங்க கொண்டு இப்போ காய்ச்சி கொண்டு இருக்கிறேன் 2 பேரோட வந்து என்னடா அந்த தளம் வந்து தளம்ப வலிக்கிறது. என்னென்னு சொன்னா அது வந்து யங் பீப்புளுக்கு கண்டு போட்டு நாங்கள் திருப்பி அதுக்குள்ள போய் நிற்கிறதுல அதில் பிரயோசனம் இல்லை பாருங்க. நீங்களும் அப்படி என்ன ஐடியாக்கள் இருந்தா சொல்லுங்க. நான் ஒர்க் போறேன், அதை ஒர்க் பண்ணி கூடின நீங்க சொன்னீங்களே கம்யூனிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 1 or 2 செஷன் நீங்க சாட்டர்டே அந்த பேரண்ட்ஸ் பரிணாமண்டா அவியல் எங்கேயும் ஜூமுக்கால என்னோட கதைக்கக்கூடிய நான் கதைக்கிறத கேட்கக்கூடியதா இருந்தா அட்வைஸுக்கு அவையல் பிள்ளைகளை விட்டுட்டாங்க தான் நினைப்பினோம். அப்ப அதை பார்க்க சொல்லலாம். ஆனா எனக்கும் என்னடா நான் தனியா தானேங்க, நான் தான் எல்லாம் செய்யறது. இந்த பிள்ளைகளுக்கிட்ட போறபடியால வீக்கெண்ட்ஸ்லாம் சில வேளை போய் மீட் பண்றேன். நான் ஃப்ரீயா இருந்தால் ஒரு சாட்டர்டே அப்படி அவையில் அந்த பிள்ளைகளை அப்படி கைட் பண்றது அவையில் விரும்பினா ஒரு டிஸ்கஷன் மாதிரி வைக்கலாம். இப்ப சிவா மோகன் அம்மா சொன்ன எனக்கு ராதர் நான் சும்மா வளவளத்து கொண்டு இருக்கிற நேரம் அவையில் ஏதாவது ஸ்பெசிபிக் கொஸ்டின் இருந்தா இப்ப எனக்கு எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணல. அது என்னன்னா எனக்கு வைட நாலேஜ் இல்லை. ஏன்னா ஒரு 3 பள்ளிக்கூடத்துல இந்த கண்ட்ரில படிப்பிச்சிருக்கிறேன். ஒன்று சரியான காம்ப்ரிஹென்சிவ் ஸ்கூல், அதுல ஒரு 7 வருஷம் பேருந்து. மற்றது வந்து இங்க ஒரு லீஃபி ஸ்கூல், அதுவும் காம்ப்ரிஹென்சிவ். மற்றது கிராமர் ஸ்கூல். அவ்வளவுதான் படிப்பிச்சேன் நான். அப்ப அந்த வைட நாலேஜ் குறைவு. அது மாத்திரமில்லை, நீங்க பாத்தீங்கன்னா டெலிவிஷன்ல ஏபிள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படி நான் கேட்டவன்லாம் என்று சொல்லலாம். அது மாத்திரமில்லை, நான் இங்கிலாந்துல ஸ்பெஷலி நான் பார்க்க இந்த யங் பீப்புள் அவங்க பெருசா படிச்சேன்னு சொல்ல மாட்டேன் எனக்கு. ஆனால் நல்ல வடிவாக கம்யூனிகேஷன் வடிவாக செய்வாங்க பார்த்துருக்குறேன். இந்த கேள்விகள் கேட்டு ஆன்சர் பண்றது, முன்னுக்கு வர்றது, அதுகளுக்கெல்லாம் வடிவாக செய்கிறாங்க. அது ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அதே போல எல்லாரும் வர வேணும், எங்களோட தளத்திலே முன்னுக்கு வரணும்ன்ற என்னுடைய விருப்பம். எல்லாருக்கும் இந்த தளம் வந்து பிரயோசனம் இல்லை பாருங்க, எல்லாம் மூடி போடி சும்மா இருந்தோம். என்ன பிரச்சனை என்றால் இப்ப வந்து ஜூம் செஷன்ஸ் வந்து இப்ப எல்லா இடத்துக்கும் இருக்கு. இப்ப சேரிட்டிஸ் ரன் பண்ணுது, சாட்டர்டே ஸ்கூல் இருக்கு. நான் எல்லாம் இந்த பிள்ளை சின்னனா இருக்க சாய் ஸ்கூலுக்கு கொண்டு போனேன், ரிலிஜன் இம்பார்ட்டன்ட்னு சொல்லி. அப்ப ரிலிஜியஸ் எஜுகேஷன் ப்ரோக்ராம் வைக்கணும், மியூசிக் ப்ரோக்ராம் நடக்கும். இப்ப பேரண்ட்ஸ் வந்து அதைத்தான் முழுக்க என்னவோ அவையெல்லாம் மற்றவையோட கம்பீட் பண்றது சொல்றேன். அப்படி பெருசா இப்ப தமிழாக்களுக்கு ஸ்பெஷலா நான் பாக்குறதுல இன்னொரு சேனல் ஒன்றுதான் இருக்கு, மேடம் நாங்கள் செய்யறோம். வேற பெருசா இல்லை என்னை கழிஞ்ச இங்கிலாந்துல பொறுத்தளவுக்குள்ள அப்படி இருக்க. என்னன்னு சொல்லுங்க. இல்ல வீக்கெண்ட்ஸ்ல நிறைய லெசன்ஸ் நடக்கிறது பிள்ளைகளுக்கு. ஸ்விம்மிங் லெசன் இருக்கும், டான்ஸ் லெசன். இப்ப நான் எல்லாம் சென்ட் ஆல்பன்ஸ்ல இருக்கிறேன். எந்த பிள்ளைகளுக்கு இங்க நான் மியூசிக் படிப்பிக்கல. அப்ப நான் அந்த பிள்ளைகள் இருக்க சாட்டர்டே போய் ஹோல் டே அங்க நிப்பேன். அங்க ஹேரோ பக்கத்துல. ஏன்னா தமிழ் ஸ்கூல்ல கொண்டு போனா அங்க பெரிய பொலிட்டிக்ஸ் சண்டை அந்த காலத்துல. நான் சொல்றது 90s மீட்டிங்ல அடிபாடுவாங்க, பேச்சு பாடுவாங்க. அப்ப என்ன வைஃப் பார்த்துட்டு சொன்னா நான் அங்க போக மாட்டேன், 1-to-1 லெசன் அரேஞ்ச் பண்ணேன். அப்ப நாங்க ஹரோவுக்கு அதே உள்ள மியூசிக் டீச்சர்கிட்ட போயிட்டு நான் வெளியால நிற்கிறது எல்லாம் இருக்கேன், டியூஷன் சும்மா மேத்ஸ் ஹெல்ப் பண்றது அப்படி அங்க. எனவே நன்றி. நீங்கள் என்ன முடியுமாண்டா அந்த தளத்தை ஹெல்ப் பண்றதுக்கு நான் வழி இருந்தா சொல்லுங்க, ஐ வில் டூ இட். நான் செய்வேன். நீங்க ஐடியா இருந்தா யங் பீப்புளை என்ன கொண்டு வேணுமென்றால் இந்த பிள்ளைகளுக்கு எதுவும் உதவி வேணும் ஃப்ரீஸ் பண்ணிட்டு போல இருக்கேன். ஓகே, நான் இதுல கொஞ்சம் அப்படித்தான் வருகிறது நெடுக. நான் பின்னாடி எங்களோட அறிவித்துல சொல்றேன். நாளை காலமே 9 மணிக்கு சேர் எக்ஸசைஸ் இருக்கு டியூஸ்டேல. இது 10 மணிக்கு தனிமனித அமைதிக்கும் உலக அமைதிக்கும் தியானம். மற்றது 11 மணிக்கு நாலடியார் கற்பிக்கும் நெறிமுறைகள் பற்றி ரமேஷ் பேச வருகிறார். இந்த 8 மணிக்கு ஜெர்மன் தமிழ் அசோசியேஷன் சார்பாக தம்பி ராசலிங்கம் அவர்கள் பேசுவார்கள். இதே போல இந்த வெனிஸ்டேயில் நல்ல பேச்சு இருக்கிற முத்தியாராமனுடைய பேச்சு 9 மணிக்கு டூ நத்திங் பி ஹாப்பி. 11 மணிக்கு அகத்தியரும் கலைகளும் பற்றி பார்ட் 2 பஞ்சாட்சரம் மாஸ்டர். இந்த டாக்டர் போல் ஜோசப் 8 மணிக்கு பேசுகிறார். கிபி என்ற கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியாக. கிறிஸ்துமஸ் அன்று யோகா நிகழ்ச்சி நடக்கிறது 9 மணிக்கு. இந்த 10 மணிக்கு ரமேஷ் எத்ராஜ் தலைமையில் பலரும் வந்து பாட வருகிறார்கள். எல்லாரும் விருப்பமானவர்கள் வந்து பாடலாம். இந்த
11 மணிக்கு நத்தார் பண்டிகையும் நாமும் என்ற தலைப்பில் இத்தாலியிலிருந்து பாலச்சந்திர குருக்கள் பேசுகிறார். இது தேர்ஸ்டே 8 மணிக்கு, வியாழக்கிழமை 8 மணி வழக்கம் போல ஆரம்ப நிகழ்ச்சி. அவ்வளவுதான் நிகழ்ச்சிகள். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஐயா. அடுத்து டாக்டர் சரஸ் செல்வநாதன் அம்மா, நீங்க மீண்டும் வந்திருக்கிறீங்க. வாங்க.